லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 12 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஆரிஜின் ஆஃப் த இக்னோரன்ஸ். இதில் பகவான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், அதனுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சித் சக்தி, அதனுடைய செயல்பாடு குறித்து விளக்குகின்றார். எப்படி அந்த எல்லாமே அந்த சித் சக்தியினால், இந்த பரம்பொருள் சச்சிதானந்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த சித் சக்தி கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனால் அனைத்துமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு எங்கிருந்து அறியாமை என்பது தோன்றியது? ஏனென்றால் நாம் எதிர்கொள்ளும் அறியாமை, இந்த இவ்வுலகில் நாம் எதிர்கொள்ளும் அறியாமை என்பது அனைத்துமே அந்த பரம்பொருளினுடைய சித் சக்தியினால் சிருஷ்டிக்கப்பட்டு இருப்பதனால், அறியாமைக்கும் காரணம் அந்த பரம்பொருளினுடைய அந்த சித் சக்தி அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கருத்தின் பேரில் பகவான் எவ்வாறு அந்த சித் சக்தி வேலை செய்கின்றது என்பது குறித்து விளக்குகின்றார். ஏனென்றால் ஏதோ ஒன்று, அந்த சித் சக்தி அதனுடைய ஏதோ ஒரு நிலை அல்லது அதனுடைய ஏதோ ஒரு அம்சம் இந்த அறியாமை என்கின்ற அமைப்பில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால் பகவான் எது குறித்து தன்னுடைய நீண்ட கவனத்தை செலுத்துகின்றார் என்றால், அந்த பரம்பொருளினுடைய சக்தி, அதனுடைய செயல்பாட்டை குறித்து பகவான் மிகவும் கூர்ந்து ஆராய்ந்து அதனுடைய வெவ்வேறு தன்மைகள் குறித்து விளக்குகின்றார். அவ்வாறு காணும் பொழுது பொதுப்படையாக நாம் எந்த இரண்டு அம்சங்களை காணுகின்றோம் இந்த இவ்வுலகத்தில் என்றால், ஒன்று செயல்படாமல் இருக்கும் நிலை, இன்ஆக்டிவ் ஸ்டேட். மற்றொன்று செயல்படும் நிலை, ஆக்டிவ் ஸ்டேட். இந்த இரண்டு அம்சங்கள் தான் பொதுவாகவே ஒரு செயல்பாடு, சக்தியினுடைய செயல்பாடு என்று பார்க்கும் பொழுது இந்த இரண்டு அம்சங்கள் காணப்படுகின்றது. நம்மையே எடுத்துக்கொண்டால் ஒரு சமயம் நாம் செயல்படுகின்றோம், மற்றொரு சமயம் நாம் செயல்படாமல் இருக்கின்றோம். இதில் பகவான் என்ன கூறுகின்றார்? இதைத்தான் பகவான் செயல்படாமல் இருக்கும் நிலையை எவ்வாறு விளக்குகின்றார்? பாசிவ் ஸ்டேட் என்று குறிப்பிடுகின்றார். செயல்படும் நிலையை ஆக்டிவ் ஸ்டேட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
இந்த பாசிவிட்டி, செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? நாம் நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனை ஒரு செயலற்ற நிலையில் வைத்துக் கொள்ளும் போது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய ஞானத்தை ஒரு விரிவடைய செய்வதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த அந்நிலையில் மாத்திரம் அல்ல, செயலற்ற நிலையில் நம்மை மேலுள்ள அந்த சக்திக்கு திறவாக வைத்திருப்பதன் மூலம் மேலிருந்து ஒரு சக்தி நம்முள் இரக்கம் கொண்டு நம்முள் அது இயங்குவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த சக்தி நம்மை சார்ந்தது அல்ல, அது பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடும், அல்லது அதையும் கடந்த மேல் தளத்திலிருந்து வரக்கூடிய சக்தியாகவும் இருக்கக்கூடும். அவ்வாறு மேலிருந்து ஒரு சக்தி நம்முள் இரக்கம் கொண்டு வேலை செய்யும் பொழுது நமக்கு நம்முடைய ஞானம் ஒரு விரிவடைகின்றது. ஒரு சக்தியினுடைய அதீதமான வெளிப்பாட்டை நம்முள் காண்கின்றோம். அதன் தொடர்பான விளைவுகளையும் செயல்பாடுகளையும் நம்முள் காண்கின்றோம். இந்த சக்தி நம்முடையது அல்ல, பிரபஞ்ச சக்தியாக காணப்படுகின்றது. அதற்கு மேலுள்ள தளத்திலிருந்தும் பெறக்கூடிய சக்தியாக காணப்படுகின்றது. இந்த பகவான் என்ன கோருகின்றார்? நம்மை செயலற்ற நிலையில் அமைதியாக வைத்துக்கொண்டு, அத்துடன் இல்லாமல் அந்த மேலுள்ள சக்திக்கு திறவாக வைப்பதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மோர் டைனமிக் ஓப்பனிங். டைனமிக் ஓப்பனிங் என்றால் நம்முள் இறங்கி ஏதோ ஒன்று வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். அந்நிலையில் நம்முள் ஒரு அதீதமான சக்தி நம்முள் வேலை செய்கின்றது, அதீதமான ஞானம் நம்முள் வேலை செய்கின்றது. இதைத்தான் பகவான் தபஸ் என்று கூறுகின்றார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒன்று, நாம் செயலற்ற நிலையில் அமைதியாக இருக்கும் பொழுதும் சரி. இரண்டாவது, அந்நிலையில் இருந்து கொண்டே நம்மை மேலுள்ள சக்திக்கு திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுதும் சரி, என்ன நடைபெறுகின்றது என்றால், முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அது என்னவென்றால், நம்முடைய சித் சக்தியினுடைய ஒரு ஒருமுகப்படுத்துதல் நம்முள் ஏற்படுகின்றது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டு நிலைகளையுமே என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சிற்சக்தியினுடைய ஒரு ஒருமிக்கப்பட்ட குவித்தல் நம்முள் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் இரண்டு நிலைகளுமே காணப்படும் பொதுவான அம்சமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உணர்வு நிலையை ஒரு இடத்தில் ஒருமுகப்படுத்தி குவித்தல், இதைத்தான் தபஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உணர்வு நிலையை நம்முள்ளேயே ஒருமுகப்படுத்தி குவித்தல். இந்த உணர்வு நிலையை ஒருமுகப்படுத்தி குவித்தல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகின்றார். இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இதுதான் எல்லா சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கின்றது. இட் சஸ்டைன்ஸ் ஆல் கிரியேஷன். எல்லா செயல்பாட்டிற்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது. எல்லா இயக்கங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது.
ஸோ பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் that sustains all creation, all action and all movement என்று குறிப்பிடுகின்றார். எல்லா விதமான நிலைப்பாடுகளுக்கும் பின்னால் இருந்து இயக்குவதும் அதுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லா விதமான நிலைகளுக்கும் பின்னால் இருந்து அதற்கு ஆதரவு அளிப்பது இட்ஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகின்றார். மேற்புறத்தில் பார்க்கும் பொழுது எவ்வித இயக்கங்களும் இல்லாத நிலையிலும் இருந்தாலும் கூட அதனுடைய அந்த அசைவற்ற நிலை, ஸ்டில்னஸ், ஒரு அனந்தமான நிலையில் இருந்தாலும் கூட, இன்ஃபினிட் ஸ்டில்னஸ். அதே போல அங்க அந்த மௌனம் என்பது ஒரு சாஸ்வதமான மௌனமாக இருந்தாலும் கூட, இட்டர்னல் சைலன்ஸ். அதே போல the most immobile passivity, எவ்வித இயக்கமும் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த நிலையில் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை என்று தோன்றினாலும் கூட அதற்கு பின்னால் எது இருக்கின்றது என்றால் இட் இஸ் a concentration of energy of consciousness என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் அடிப்படை கருத்தாக பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப இரண்டு நிலைகளும் வெவ்வேறு நிலைகளா? ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் பாசிவ் ஸ்டேட் என்பது வெவ்வேறு நிலைகளா? ஒன்றுடன் ஒன்றுக்கு ஒன்று எதிரான நிலைகளா? அல்லது ஒரு அம்சத்தினுடைய ஒரே அமைப்பினுடைய இருவேறு நிலைகளா என்று பகவான் அடுத்த பேராகிராஃப் 8ல பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 8 நம்ம போன தடவை பார்த்தோம், ஆனால் பாதிதான் பார்த்தோம். அதிலும் சில ஐயங்கள் எழுப்பப்பட்டன. அதனால் தொடர்ச்சியின் பொருட்டு நாம் பேராகிராஃப் 8 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃபாக காணப்படுவதால் ஒரு தொடர்ச்சியின் பொருட்டு நாம் முதலில் இருந்தே அந்த பேராகிராஃப் 8 அண்ட் பேராகிராஃப் 8ஐ பார்ப்போம். பின்பு பேராகிராஃப் 9 அதற்கு உள்ளே செல்லலாம். பேராகிராஃப் 8 நம்ம இப்போ உள்ளே செல்லலாம். மேடம், நீங்க படிக்க முடியுமா உங்களால? படிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. Chapter 12, The Origin of the Ignorance. Paragraph 8. But still, it may be said, these are in the end two different things, and this is shown by the difference of opposite results. For a resort to the passivity of Brahman leads to the cessation of this existence, and a resort to the active Brahman leads to its continuance. But here too, let us observe that this distinction arises by a movement of the individual soul from one poise to another, from the poise of Brahman consciousness in the world, where it is a fulcrum for the universal action, or towards the poise of Brahman consciousness beyond the world, where it is a power for the withholding of energy from the universal action. Moreover, if it is by energy of tapas that the dispensing of force of being in the world action is accomplished, it is equally by the energy of tapas that the drawing back of that force of being is accomplished. Thank you, sir. Can I read, sir? Yes, please. Explanation. It may be said that activity and passivity are two different things as they produce two different opposite results. Passivity of Brahman leads to cessation of this existence, and activity of Brahman leads to its continuance. Here, the distinction arises by a movement of the individual soul from one poise to another. There is a movement from the poise of Brahman consciousness in the world towards the poise of Brahman consciousness beyond the world. In the former, it is a fulcrum of universal action,
and in the latter, it is a power for the withholding of energy from the universal action. We must note that it is by energy of tapas that the dispensing of force of being in the world action is accomplished. It is equally by the energy of tapas that the drawing back, that is, or withholding of that force of being is accomplished. Thank you, sir. Thank you. ஒருவர் அந்த பிரம்மி கான்சியஸ்னஸ், பிரம்மன் குறித்த உணர்வு நிலையை அடைகின்றார். இதில் எது ஒருவருக்கு சாத்தியம் என்றால், இந்த டிவைன் நிலைகளை நாம் அறிவோம். டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், 3 பாய்ஸஸ் ஆஃப் த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், இதை நாம் அறிவோம். ஒன்று, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இம்மானன்ட் டிவைன் என்று கூறுவார்கள். இம்மானன்ட் டிவைன் என்றால் நமக்குள்ளேயே இருக்கின்றது, அது இண்டிவிஜுவல் டிவைன். அடுத்தது நமக்கு அடுத்த லெவல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்மிக். இண்டிவிஜுவலுக்கு அப்புறம் காஸ்மிக், அதைத்தான் நம்ம காஸ்மிக் டிவைன் ஆஸ்பெக்ட் என்று கூறுகின்றோம், யூனிவர்சல் ஆஸ்பெக்ட் என்று கூறுகின்றோம். இதற்கும் அடுத்த நிலை எதுவென்றால் இந்த இண்டிவிஜுவல், இந்த காஸ்மிக், இது இரண்டையும் கடந்த நிலை, அதுதான் டிரான்செண்டன்ட் ஸ்டேட் என்று கூறுவார்கள். இந்த 3 நிலைகளில் அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் நடைபெறுகின்றது என்பது ஒரு அடிப்படை தத்துவம். இது ஈவன் நம்ம கிறிஸ்டியானிட்டியை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் இந்த தத்துவத்தை கூறுகின்றார்கள். ஃபாதர் அண்ட் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் என்று கூறுகின்றார்கள், ட்ரினிட்டி என்று கூறுகின்றார்கள். அங்க இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ல ஒருவருக்கு எது சாத்தியம் என்றால், தன்னை அந்த 3வது நிலையில் இருக்கக்கூடிய, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அல்டிமேட் செல்ஃப் பிரம்மன், அந்த உணர்வு நிலையை ஒருவர் எட்டுவது என்பது சாத்தியம். இதை பல ஆன்மீக புருஷர்கள் இந்த நிலையை அடைந்துள்ளார்கள். அந்த நிலையை அடைந்த பின்பு என்ன தோன்றும் என்றால், அது ஒன்றுதான் ரியாலிட்டி. எல்லாம் கடந்த நிலையை அடைந்த அந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ், அதை அடைந்த பின்பு அவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால், அது ஒன்றுதான் ரியாலிட்டி என்று தோன்றும். ஏனென்றால் அந்த நிலையில் எவ்வாறு அந்த அனுபவம் அவர்களுக்கு கிட்டுகின்ற, இறை அனுபவம் அவர்களுக்கு கிட்டுகின்றது என்றால், அந்த இடத்துல எதுவுமே இயக்கமே காணப்படுவதில்லை. சைலண்ட், இம்மொபைல், வாஸ்ட், இம்யூட்டபிள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரான்செண்டன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு பொருந்தும். சைலண்ட், இம்மொபைல், இம்யூட்டபிள், எந்த விதமான மாற்றங்களும் அடையாத நிலை, அனைத்தையும் கடந்த நிலை, இதெல்லாம் ஆப்சல்யூட், இதெல்லாம் அடைமொழிகளாக இட்டுக்கொண்டே செல்லலாம். இந்த அனுபவத்தை ஒருவர் அடைந்து விட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், இது அவருக்கு ஏதோ ஒரு பொய்யான விஷயம் போல தோன்றும். அப்ப அந்த நிலையை அடைந்தவருக்கு தான் இந்த உலகம் இவையெல்லாம் இல்லை என்றே தோன்றும். ஏனென்றால் அது பாசிவ் ஸ்டேட். அதை அடைந்த பின்பு அது இல்லை என்றே தோன்றும். மாறாக வேறொரு நிலையையும் ஒரு தனி மனிதர் தன்னுடைய யோகா அனுபவத்தில் பெறலாம்.
அது என்ன வேறொரு நிலை என்றால், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதில் காணக்கூடிய அனைத்தும் the manifestation of the Brahman, Brahmic consciousness in the world. இதையும் ஒருவர் பெற முடியும். இவ்வாறு ஒரு ஒரு மனிதர் தனித்தனியாக இந்த அனுபவங்களை வெவ்வேறாக ஒருவர் பெறும் பொழுது ஏதோ ஒன்று இல்லை என்பது போல தோன்றும். என்ன தோன்றும் என்றால், இந்த பாசிவ் ஸ்டேட், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த செயலற்ற நிலையும் வெளிப்பட்டு இருக்கும் செயல்படும் நிலையும் வெவ்வேறான அம்சங்கள் அல்லது ஒன்று பொய் என்றோ அல்லது எதிரெதிரான அம்சங்களாக தோன்றும். இதில் மாயாவாத கருத்துக்களும் இடம்பெறுவதற்கு சாத்தியம். ஏனென்றால் மாயாவாத கருத்துக்கள்ல பார்க்கோம் அப்படின்னா, இந்த டைனமிக் ஸ்டேட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. டைனமிக் ஸ்டேட் எல்லாமே ஒரு மாயை, இயங்கும் நிலை, நாம் காணும் உலகம் எல்லாமே மாயை என்று கூறுவார்கள். ஆகையினால் இங்க என்ன ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நடைபெறுகின்றது என்றால், activity and passivity are two different things, as they produce two different opposite results. எதிரெதிரான விளைவுகளை அது தோற்றுவிப்பதனால் இவை இரண்டும் எதிரெதிரானவை, மாறுபட்டவை என்கின்ற ஒரு கருத்து ஒருவருக்கு தோன்றும். இதுல பாசிவ் ஸ்டேட்ல போனோம் அப்படின்னா, இந்த நம்ம எக்ஸிஸ்டன்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருவர் அந்த அனுபவத்தை அடையக்கூடும். அதே போல ஆக்டிவ் ஸ்டேட்ல வரும்பொழுது அந்த வாழ்வினுடைய தொடர்ச்சியை நம்ம அந்த அனுபவத்தை அடைகின்றோம். ஸோ இங்கே நாம் என்ன செய்கிறோம்? ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு வேறுபாட்டை உருவாக்குகின்றோம். உண்மையிலேயே அந்த பிரம்மன் அதனுடைய அமைப்பில், அம்சத்தில் இந்த வேறுபாடு காணப்படுகின்றதா என்றால் இல்லை. இது நம்ம அந்த டிஃப்ரெண்ட் பாய்ஸஸை எடுக்கிறோம், வெவ்வேறு நிலைப்பாடுகளில் எடுப்பதனால் இந்த வேறுபாட்டை காண்கின்றோமே தவிர, உண்மையிலேயே அந்த டிவைன் பார்த்தோம் அப்படின்னா, there is only one Brahman. அந்த ஒன் பிரம்மன்ல ஆக்டிவ் ஸ்டேட்டும் பாசிவ் ஸ்டேட்டும் ஒரு சேர காணப்படுகின்றது, சிமல்டேனியஸா இருக்கு. அங்க எதிரெதான நிலையில ஒரு சேர காணப்படுகின்றது. அந்த வெளிப்பாட்டை இந்த பாசிவ் ஸ்டேட் என்பது பின்னிருந்து ஆதரிக்கின்றது. இதுல பிரிக்கவே முடியாது. ஆக்டிவ் ஸ்டேட் வேற, பாசிவ் ஸ்டேட் வேற அப்படிங்கிறத பிரிக்கவே முடியாது. அப்படி பிரித்தோம் அப்படின்னா அந்த உலகம் என்பது பொய்யாகிவிடும். அந்த பரம்பொருள், எங்கோ இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் மெய்யாகிவிடும். நேச்சுரலி உலகம் என்பது மாயை, இங்கு காணப்படும் இயக்கங்கள் எல்லாம் மாயை என்கின்ற கருத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். இதைத்தான் பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார். The distinction arises by a movement of the individual soul from the poise of Brahman consciousness in the world to the poise of Brahman consciousness beyond the world அப்படிங்கிறார். ஸோ நம்ம அந்த டிஃப்ரெண்ட் பாய்ஸஸ் இன்டெகிரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹையர் நாலேஜுக்கு போனோம் அப்படின்னா, இந்த சூப்ராமெண்டல் லெவலில் போனோம் அப்படின்னா இந்த டிஸ்டிங்ஷன் பார்க்க மாட்டோம். ஒரே இதுதான் பார்க்க முடியும். மைண்டில் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கும். மைண்டை கடந்து போனோம் அப்படின்னா, ஹையஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னா இது பொய்யின் அப்படின்னு ஆயிடும். மாறாக there is a supramental perception, அங்க இரண்டுமே ரெக்கன்சைல் ஆயிடும் அப்படிங்கிறார் பகவான். அதனால பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, இது ரெண்டுமே ரெண்டு ஆக்டிவ் ஸ்டேட், பாசிவ் ஸ்டேட், இது ரெண்டுமே பிரம்மனுடைய பிரம்மன் என்கின்ற ஒரே அம்சத்தினுடைய டிஃப்ரெண்ட் பாய்ஸஸ், அவ்வளவுதானே ஒழிய they are not opposite அப்படிங்கிறார். rather they are complementary, ஒன்றை ஒன்று ஆதரிக்கும் நிலைகள் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல இந்த எப்படி இந்த உலகத்திலுடைய செயல்பாடுகள் எப்படி அந்த சித் சக்தியினுடைய ஒரு குவிப்பினால் ஏற்படுகின்றதோ, அந்த சித் சக்தி தன்னை குவித்து அந்த குவித்தலின் மூலம் ஒன்றை தன்னிலிருந்து ஒன்றை வெளிப்படுத்தி, சக்தியை வெளிப்படுத்தி எவ்வாறு இந்த உலக இயக்கங்களை அது செயல்படுகின்றதோ,
அதே போல அதே சக்தி தான் என்ன செய்கின்றது, அதே சித் சக்தி தான் என்ன செய்கின்றது, அனைத்து தன்னுடைய சக்தியினுடைய அனைத்து வெளிப்பாடுகளையும் தன் உள் இழுத்துக் கொள்கின்றது. It is equally by the energy of tapas that the drawing back of that force of being is accomplished. ஆகையினால செயலற்று இருப்பது என்றால் அது அந்த இடத்துல சக்தியினுடைய செயல்பாடு இல்லை என்று நாம் கூறிவிட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இது நம்ம நிறைய அனுபவங்கள் பார்த்துருக்கோம். நம்ம அமைதியாக இருப்பது, தவம் புரிவது, பாசிவ் ஸ்டேட்ல இருப்பது, இதன் மூலமாக நம்ம நிறைய சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. இதைத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் செய்தார். மதர் நிறைய இடத்துல சொல்றாங்க, நம்ம பை ரிமைனிங் சைலண்ட் இம்மொபைல் யூ கேன் அச்சீவ் மோர் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஈவன் நம்ம வெளியில நம்ம வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட யூ ஷுட் பி இன்வர்ட்லி காம் அப்படிங்கிறாங்க. இன்வர்ட் சைலன்ஸ் ஷுட் சப்போர்ட் யுவர் அவுட்வர்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் தான் உங்களால் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் நீங்கள் பூரண இந்த கருத்து பூரண யோகத்திற்கு இந்த கருத்தை ஒட்டி தான் பகவான் பூரண யோக போகமும் அமைந்துள்ளது. பூரண யோகத்தில் எதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், எங்கேயோ தனிமையில் இருந்து கொண்டு தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுவது இல்லை. அங்கு காரியமாற்றுவது என்பது மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. காரியமாற்றும் நிலையிலும் கூட அந்த தியானம் எவ்வாறு பின்புலத்தில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் என்ன கூறுகின்றார்கள், there should be a dynamic meditation என்று அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் கூறுகின்றார்கள். ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்வதை விட நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே நம்ம இன்வர்ட்லி காமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்டிவிட்டி அண்ட் பாசிவிட்டி அப்படிங்கிறது ரெண்டும் அப்படியே சிமில்டேனியஸாக இருக்க முடியும். அப்பதான் அந்த பூரண யோகம் சாத்தியம் என்று கூறுகின்றார்கள். இது குறித்த ஒரு அசோகன் சார் கூட போன செஷன்ல கேட்டார். அது விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றதா சார்? எஸ் சார், வெரி கிளியர் சார். தேங்க்யூ சார். போன தடவை கேட்டீங்கல்ல, இந்த பிரம்மன் கான்சியஸ்னஸ் எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போகும் அப்படின்னு கேட்டீங்க. புரிஞ்சுட்டு சார். தேங்க்யூ. நம்ம அந்த ஹையஸ்டோட போயிட்டோம் அப்படின்னா நாமே இல்லாம போயிடுவோம். அது ஒரு நிலை. ஹையஸ்ட் ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் அதையும் கடந்த நிலை இருக்கின்றது என்று தான் பகவான் கூறுகின்றார். Even something beyond that nirvanic state is there. That was an intermediate அது ஒரு intermediate experience தானே ஒழிய you can go beyond and experience simultaneously both the active state and passive state என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சார் இப்போ அது புரிஞ்சிருச்சு சார். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அது செசேஷன் அப்படிங்கிறது அப்படி இல்ல. அது நம்ம அனுபவத்துல நம்ம காணப்படுகின்றதோட அது மாதிரி இல்லாமல் போய் விடுவது இல்லை. அதுதான் எங்களோட புரியுது சார். தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். The passive consciousness of Brahman and its active consciousness are not two different, conflicting and incompatible things. They are the same consciousness, the same energy, at one end in the state of self-preservation, at the other cast into a motion of self-giving and self-deploying, like the stillness of a reservoir and the coursing of the channels which flow from it. In fact, behind every activity there is and must be a passive power of being from which it arises, by which it is supported, which even we see in the end governs it from behind without being totally identified with it, in the sense at least of being itself all poured out into the action and indistinguishable from it. Such a self-exhausting identification is impossible, for no action, however vast, exhausts the original power from which it proceeds, leaving nothing behind it in reserve. Thank you, sir.
தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன். யா. The passive consciousness of Brahman and its active consciousness are not two different, conflicting, and incompatible things. They are the same consciousness, the same energy. At one end, it is in a state of self-preservation, and at the other end, it is thrown into a motion of self-giving and self-deploying. It is like the stillness of a reservoir and the coursing of the channels which flow from it. In fact, behind every activity, there is and must be the passive power of being from which it arises. It is supported by that power. In the end, even governs the activity from behind without being totally identified with it. In a sense, it pours itself out into action and becomes indistinguishable from the action. We must note that such a self-exhausting identification is impossible because no action, however vast, exhausts the original power from which it arises, leaving nothing behind it in reserve. The Brahman is inexhaustible and infinite. Thank you, sir. தேங்க்யூ. இதுல ஏன் பகவான் இந்த தன்னுடைய பூரண யோகத்துல வந்து இந்த பாசிவிட்டி ஆக்டிவிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரார் அவர். லெட்டர்சன் யோகாவாகட்டும், நிறைய இதை படிக்கும் பொழுது ஈவன் மதர்னுடைய இந்த பிரேயர்ஸ் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்டை பற்றி அவங்க சொல்லிகிட்டே வராங்க. நிறைய நேரத்தில் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பாசிவ் ஸ்டேட் ஆகிடுறாங்க. ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஷி அட்டைன்ஸ் பியூர் அத்வைத்திக் ரியலைசேஷன். பட் the divine guides her that not to rest content in the state. You have to நீ வந்து வெளியில செயல்படணும் அப்படின்னா அந்த கட்டளை வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. பிரேயர்ஸ் மெடிடேஷன் நிறைய இந்த கருத்தை பார்க்கின்றோம். அதனால்தான் பகவான் வந்து அந்த பாசிவிட்டிக்கும் ஆக்டிவிட்டியும் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இந்த பாசிவிட்டின்னா முதல்ல நம்ம என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் இனர்ஷியா. அது வந்து ஒரு தாமச நிலை கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இட் இஸ் சம்திங் இந்த படிக்க லைஃப் டிவைன்ல இங்கே படிக்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த பூரண யோகம், ஸ்ரீ அரபிந்தோ இன்டெக்ரல் யோகாவோட ரிலேட்டட் ஆஸ்பெக்ட். அதனால நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கணும். பாசிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இனர்ஷியா. அது வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ட்ரூ பாசிவிட்டி அப்படிங்கிறது அதில் என்ன நடைபெறுகின்றது? இட் ஹாஸ் அ டீப் ரிசப்டிவிட்டி. ஒரு ஆழமாக பெற்றுக்கொள்ளும் திறனை நம்ம அந்த பாசிவ் ஸ்டேட்ல அடைகின்றோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கின்றது? an ability to open ourselves to higher forces and influences. So the true passivityங்கிறது அதுதான். ட்ரூ பாசிவிட்டியில் என்ன நடைபெறுகின்றது? இந்த உயர் சக்திகளை நம்முள் இரக்கம் கொள்வதற்கு நாம் நம்முள் we are creating a space within ourselves so that the divine forces can act. அதனால தான் இங்கே பகவானுடைய யோகத்தில் டிசென்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். உயர் சக்திகள் உள்ளே இறங்கி நம்மை திருவுருமாற்றம் செய்யணும். நம்மளுடைய நேச்சரை வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இந்த ரிசப்டிவிட்டி ஏற்புடைமை திறவாக இருத்தல் என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு அடிப்படை தேவை இந்த பாசிவ் ஸ்டேட். அப்போதான் அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் வந்து உள்ளே இறங்கி நம்முள் அது செயல்புரியும், வழி நடத்தும். அதே போல ஒரு காரியத்தை வந்து சரியான முறையில் செயல்படணும், ரைட் ஆக்ஷன் அப்படின்னா அதற்கு எது வந்து ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும், எது வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் ஆக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ட்ரூ பாசிவிட்டி. ஸோ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய யோகத்தில் வந்து அவங்க ஒன்றா அதை அட்வொகேட் பண்ணுவாங்க, இல்லை தனித்தனியாக அவங்க அட்வொகேட் பண்ணுவாங்க. பட் இது ரெண்டும் வந்து ஒருங்கிணைந்தது தான் பூரண யோகம். அது அதனுடைய அடிப்படை கருத்தை தான் பகவான் இங்கே விளக்குகின்றார். ட்ரூ பாசிவிட்டி தான் இட் பிகம்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் த ரைட் ஆக்ஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
ஸோ இந்த ட்ரூ பேசிவிட்டியில் என்ன நடைபெறுகின்றது? நம்ம வி பிகம் மோர் ரிசப்டிவ். எதற்கு ரிசப்டிவாக இருக்கின்றோம்? அந்த இறை சங்கல்பத்திற்கு ரிசப்டிவாக இருக்கின்றோம். டிவைன் வில். ஸோ நம்ம டிவைன் வில்லோட அலைன் ஆகிடுறோம். இந்த ஸ்டேட் ஆஃப் ட்ரூ பேசிவிட்டி we align ourselves to the divine will. Otherwise, we are driven by our ego அல்லது personal desires. But true passivity, our will gets aligned with the divine will, so we do the right action. ஆகையினால பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு திருவுருமாற்றம் நடைபெறணும் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ பேசிவிட்டி தேவை, அதற்கு ட்ரூ ரிசப்டிவிட்டி தேவை. அதன் மூலமாக அந்த மேல் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து நம்முள் இரக்கம் கொள்ளும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? டைனமிக் ஸ்டில்னஸ் என்கின்ற வார்த்தையை பகவான் குறிப்பிடுகின்றார். ஸ்டில்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தாமசிக் ஸ்டில்னஸாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ டைனமிக் ஸ்டில்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ அந்த டைனமிக் ஸ்டில்னஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வெளி உலகத்தில் வேலை செய்து கொண்டே இருப்போம். வெளி உலகத்தினுடைய செயல்பாடுகளிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்வது இல்லை. ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளி உலக செயல்பாடுகளில் இருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்வது இல்லை. அதே சமயம் நாம் ஒரு ஆழமான ஒரு ஏற்பு திறனுடன் எப்பொழுதுமே இருப்போம். we are deeply receptive. At the same time, we are actively engaged in the world. இதுதான் ஐடியல் ஸ்டேட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதன் அடிப்படையில் தான் இந்த இன்டெக்ரல் யோகா, பூரண யோகம் என்பது அமைந்தது. இந்த இன்டெக்ரல் யோகாவில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இரண்டு எதிரெதிரான நிலைகளும் அங்கு ஒத்திசைவுடன் பொருத்தி வைக்கப்படுகின்றன. ஹார்மனைஸ் ஆயிடுது இந்த இடத்துல. ஸோ பகவான் என்ன கோருகின்றார்? இது இல்லை அப்படின்னா நம்மால வந்து இந்த உலகத்தில் வந்து சிறந்த முறையில் செயல்பட முடியாது. இந்த பாசிவிட்டி ஆக்டிவிட்டி இது ரெண்டையும் நம்ம கிளப் பண்ணல அப்படின்னா நம்மால வந்து உலகத்தில் செயல்பட முடியாது. செயல்பட்டு அந்த நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து ஒரு டிவைன் ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்த முடியாது. அதனால்தான் பகவான் அந்த கருத்துக்கு வந்து பகவான் இங்கே அந்த கருத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் தருகின்றார். மேலும் என்ன ஒரு உண்மை அறிகின்றோம் என்றால், இரண்டு நிலைகளுமே ஒரே உணர்வு நிலையினுடைய ஒரே சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிற அறிகின்றோம். இரண்டு நிலைகள், பாசிவ் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ஒரே உணர்வு நிலையினுடைய ஒரே சக்தியினுடைய இரண்டு நிலைகள் தான். வெவ்வேறான நிலைகள் கிடையாது. ஒரு இடத்துல என்ன நடைபெறுகின்றது? எல்லாமே சேமித்து வைக்கப்படுகின்றது. a state of self preservation. மற்றொரு முனையில் என்ன நடைபெறுகின்றது? அந்த சேமித்து வைக்கப்பட்டது ஒரு இயக்கங்களின் மூலமாக வெளிப்படுத்துகின்றது. செல்ஃப் கிவிங் அண்ட் செல்ஃப் டிப்ளாயிங். எப்படி வந்து ஒரு தண்ணீர் தொட்டியில வந்து தண்ணியை சேமித்து வைக்கின்றோம், அதே தண்ணியை நாம் சிறு சிறு கால்வாய்கள் வழியாக நம்மை அந்த தண்ணீரை நாம் வெளியேற்றுகின்றோம். அதே போலத்தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலேயும் அந்த பாசிவ் பவர் இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இல்லாவிட்டால் செய்ய முடியாது அப்படிங்கிறார். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் எது இருக்கின்றது என்றால் இந்த பாசிவ் பவர் ஆஃப் பீயிங். ஏன்னா அங்கிருந்து தான் செயல்பாடு என்பது தோன்றுகின்றது என்பது பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் பின்னிருந்து ஆதரவு அளிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு ஒரு செயல்பாட்டிற்கு பின்னால் இருந்து ஆதரவு அளிக்கும் பொழுது அது முற்றிலுமாக தன்னை இழந்து விடுவதும் இல்லை. பின்னிலிருந்து அது ஆதரவு அளிக்கின்றது அவ்வளவுதானே ஒழிய அது அந்த செயல்பாடுகளுடன் முற்றிலுமாக அடையாளம் கண்டு தன்னை இழந்து விடுவது இல்லை. தன்னை முழுவதுமாக செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றது. செயல்பாடுகளுடன் இரண்டரை கலந்து வெளிப்படுத்துகின்றதை ஒழிய முற்றிலுமாக தன்னை இழந்து விடுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது தன்னை முற்றிலுமாக இழந்து தன்னை வெளிப்படுத்துவது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ், இந்த சக்தியினுடைய மூலம் எது? சிட் சக்தி. அதனுடைய மூலம் எது? டிவைன். டிவைன்லேருந்து எதை எடுத்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். டிவைன் இப்போ என்னைக்காவது எக்ஸாஸ்ட் ஆகுமா?
எப்படி வந்து ஒன்லேருந்து பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார் இல்லையா, ஒன்லேருந்து மெனியை எடுக்க 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 அந்த ஈச் மெனி வந்து ஒன் தானே ஒழிய அது குறையவே குறையாது. அது வந்து பூரணமா இருக்கக்கூடியது. பூரணத்திலிருந்து எதை எடுத்தாலும் குறையாது இல்லையா. உபநிடத்தினுடைய இதை நம்ம படித்திருக்கின்றோம். அதே தான் டிவைனுடைய கான்செப்ட் என்னன்னா, அந்த டிவைன் ஃபோர்ஸ் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள். அதனால தான் என்ன கூறுகின்றார், செல்ஃப் எக்ஸாஸ்டிங் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த டிவைன் என்று குறிப்பிடுகின்றார். எந்த மிகப்பெரிய காரியமா இருந்தாலும் அந்த அந்த மிகப்பெரிய சக்தி அதிலிருந்து செலவழிக்கப்பட்டாலும் அத்தனை சக்தியும் அந்த இறைசக்திக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுத்தாது, எந்த விதமான குறைவும் ஏற்படுத்தாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எஸ் மேடம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது சார். நான் எழுதி கூட வச்சிருக்கேன், ரொம்ப பிடித்தமா இருந்தது. அது சீன ஞானி லார்ட்ஸுவோட போயம். அது 4 இதுதான். சக்கரத்தின் அச்சில் அதன் 30 கால்களும் குவிகின்றன. எது இல்லாத இடமோ அதுதான் சக்கரத்தை உருட்டுகிறது. களிமண்ணால் பானை உருவாகிறது. எது இல்லையோ அதில் தான் சமைக்கிறோம். கதவும் ஜன்னலும் வைத்து வீடு உருவாகிறது. எது ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அதைத்தான் உபயோகிக்கிறோம். எனவே இல்லாததை வைத்துத்தான் இருப்பது பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது. ரொம்ப அழகா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அர்த்தமுள்ள கவிதையா இருந்தது. எஸ் எஸ், நன்றி சார். அடுத்தது போகலாம். When we get back into our own consciousness being, when we stand back from our own action and see how it is done, we discover that it is our whole being which stands behind any particular act or sum of activities, passive in the rest of its integrality, active in its limited dispensation of energy. But that passivity is not an incapable inertia. It is a poise of self-reserved energy. A similar truth must apply still more completely to the conscious being of the divine, of the infinite, whose power in silence of status as in creation must also be infinite. இந்த பேராவுக்கும் அந்த கவிதை ரொம்ப பொருத்தமா இருக்கும் சார். எஸ் மேடம், எஸ், தேங்க் யூ. எக்ஸ்பிளனேஷன். எஸ், படிங்க மேடம். உங்க வாய்ஸ் கம்மியா இருக்கா சார்? இஃப் வி டேக் ourselves, இப்ப கிளியரா இருக்கு. இப்ப கம்மியா இருக்கா சார்? இப்ப கிளியரா இருக்கு, படிங்க. If we take ourselves as an individual conscious being, when we stand back from our own action and see how it is done, it is our whole being which stands behind any particular act or sum of activities. It remains passive in the rest of its integrality and active in its limited dispensation of energy. But this passivity is not an incapable inertia. It is a poise of self-reserved energy. A similar truth must apply still more completely to the conscious being of the infinite. Its power in silence of status must also be infinite as in its action. Thank you, sir. Thank you, madam. Thank you. ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மிகவும் வலிமையான மனிதர் ஒருவர் ஒரு மிகவும் கவனமாக கையாளக்கூடிய ஒரு பொருள், ஒரு கண்ணாடி கோப்பை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் வலிமையான மனிதர் மிகவும்
கவனமாக கையாளக்கூடிய ஒரு பொருள், ஒரு கண்ணாடி கோப்பை. அதை அவர் கீழே வைக்கின்றார் என்றால், அந்த கண்ணாடி குப்பி பார்த்தோம் அப்படின்னா மிகவும் மெல்லிய ஒரு கண்ணாடி நாளானது. சிறிது அந்த இடத்துல நம்ம ஒரு வேகமாக அதை கையாண்டால் அது உடைந்து விடும். ஒரு வலிமையான மனிதர் அதை எவ்வாறு கையாளுவார்? மிகவும் மெதுவாக அந்த கண்ணாடி கோப்பையை மெதுவாக தான் ஒரு இடத்தில் கீழே வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவருடைய அந்த ஒரு செயலுக்கு பின்னால எது இருக்கு அப்படின்னா, அது அவருடைய ஒட்டுமொத்த சக்தியும் இருக்கு. அந்த செயல்ல ஒரு சிறிதளவு சக்தி தான் அங்கு கையாளப்படுகின்றது, பிரயோகப்படுத்தப்படுகின்றது. சிறிதளவு தான் பிரயோகப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த வலிமையான மனிதனுடைய ஒரு மாபெரும் சக்தி பின்புலத்தில் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் இது பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய செயல்பாடுகளுக்கு பின்னால நம்ம விலகி நின்று பார்த்தோம் என்றால், ஒரு செயலைத்தான் ஒரு சமயத்தில் செய்கின்றோம். அந்த ஒரு செயலை செய்வதற்கு பின்னால நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனை பின்புலத்தில் இருக்கின்றது. Whole being stands behind any particular act or sum of activities. ஆனால் செயல்படும் பகுதி, நம்முடைய ஜீவன்ல செயல்படும் பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குறைந்த சிறிய பகுதி தான் செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ரெஸ்ட் ஆஃப் த பீயிங், ஜீவனுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிவா இருக்கு, செயலற்ற நிலையில் இருக்கின்றது. எப்படி பேசிவா இருக்கு அப்படின்னா, முழுமையான ஒரு பேசிவிட்டியில இருக்கு. இன்டெக்ரல் பேசிவ்னஸ் அண்ட் ஆக்டிவ் இன் இட்ஸ் லிமிட்டட் டிஸ்பென்சேஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு லிமிட்டட் டிஸ்பென்சேஷன் ஆஃப் எனர்ஜி தான் அங்கு கையாளப்படுகின்றது. அப்படின்னா இந்த நம்முடைய ஜீவன்ல அந்த சமயத்தில் செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஒரு மந்தமான நிலையில் இருக்கின்றது என்று கூற முடியுமா என்றால் இல்லை. அந்த இடத்துல மந்த நிலைன்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ த பாசிவிட்டி இட்ஸ் நாட் அன் இன்கேப்பபிள் இனர்ஷியா. எந்தவித செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய மந்த நிலை என்று நாம் கருத முடியாது. அதனால் அந்த ஒட்டுமொத்த சக்தியும் நம்மால செலவழிக்க முடியும். இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு சின்ன அளவிற்கு தான் நம்ம காரியத்தை நம்முடைய சக்தியை உபயோகப்படுத்துகின்றோம். ஆகையினால் அந்த இடத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒட்டுமொத்த சக்தியும் குவிக்கப்படுகின்றது, ஒரு குவிந்த நிலையில் காணப்படுகின்றது. சிறிதளவுதான் காரியத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றது. இது ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் இது இந்த நிலை அப்படின்னா, அந்த பிரம்மனுக்கும் பிரம்மனுக்கும் இது பொருந்தும். கான்சியஸ் பீயிங் ஆஃப் த இன்ஃபினிட் என்றால் அந்த சச்சிதானந்தில் இருக்கக்கூடிய டிவைனுக்கும் இது பொருந்தும். டிவைன் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல டிவைன் அந்த சக்தியினுடைய ஒரு குறைஞ்சபட்சம் தான் வெளிப்படுத்துகின்றது. அந்த வெளிப்பாட்டிற்கு பின்னால ஒட்டுமொத்த டிவைன் பவரும் இருக்கு. அந்த ஒட்டுமொத்த சிறிதளவு காணப்படுவதனால அதற்கு பின்னாலே டிவைன் எலிமெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க என்ன அறியாமை என்கின்ற நிலையில் காணப்படுகின்றதோ, ஏன்னா நம்ம என்ன படிக்கின்றோம்? ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ். ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ்ல எது அறியாமை என்கின்ற நிலையில் காணப்படுகின்றதோ, அந்த அறியாமை என்பது அந்த டிவைன் சக்தியினுடைய ஒரு சிறிதளவான குறைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அதற்கு பின்னால என்டையர் டிவைன் பவர் இருக்கு. கான்சியஸ் பீயிங் ஆஃப் த டிவைன் இன்ஃபினிட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த செயல்பாடுகளில் பகவான் என்ன கோருகின்றார்? இந்த டிவைன் எடுத்துக்கொண்டால் its power in silence of status must also be infinite as in its action.
செயல்பாடு இப்ப பிரபஞ்சத்தினுடைய இந்த இறை சக்தியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்துல இன்ஃபினிட்டா இருக்கு. அதுக்கு வந்து அளவே நம்ம பார்க்க முடியாது. இன்ஃபினிட் ஸ்கேல்ல அந்த சக்தியினுடைய செயல்பாடை இந்த பிரபஞ்சத்தில் நாம் காண்கின்றோம். அதே போல இன்ஃபினிட் லெவல்ல அனந்தமான நிலையில் எல்லையற்ற நிலையில்தான் அதனுடைய பவரின் சைலன்ஸ் செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த நிலையில் அவ்வாறு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 9 போகலாம். Paragraph 9. It is immaterial for the moment to inquire whether the passivity out of which all emerges is absolute or only relative to the observable action from which it holds back. It is enough to note that though we make the distinction for the convenience of our mind, there is not a passive Brahman and an active Brahman, but one Brahman, an existence which reserves its tapas in what we call passivity and gives itself in what we call its activity. For the purposes of action, these are two poles of one being or a double power necessary for creation. The action proceeds on its circuit from the reservation and returns to it, presumably, the energies that were derived to be again thrown out in a fresh circuit. Thank you, sir. Thank you. Parika? Yes. Parika? Yes. One may try to make a distinction between the passive state and the active state. The passive state may be called the absolute state, or it may be called a relative state to the action from which it is holding back. This distinction is immaterial for the moment. We make this distinction only for the convenience of our minds. Because there is not a passive Brahman and an active Brahman, there is one Brahman, an existence which reserves its tapas in what we call passivity. It gives itself in what we call its activity. They are two poles of one being for the purposes of action. They are double power, one passive power, another active power, necessary for creation. We can assume each action as a circuit, starting from a point and returning to the same point. The action proceeds from the reservation of energy on its circuit. It derives the energy from the reserve. Again, it returns the energy to the reserve to be again thrown out in a fresh circuit. Therefore, both the states are complementary and not the opposites. Thank you. Thank you. The distinction பண்றது ஆக்டிவ் ஸ்டேட் பாசிவ் ஸ்டேட் வந்து நம்ம ஒரு மனதினுடைய திருப்திக்காகத்தான் நாம் இவ்வாறு அதை வேறுபடுத்துகின்றோம். புரிந்து கொள்வதற்காக நாம் அவ்வாறு செய்கின்றோமே ஒழிய உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது. ஆக்டிவ் ஸ்டேட் பாசிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டினுடைய கன்வீனியன்ஸ்க்காக இத்தகைய ஒரு பாகுபாட்டை நாம் உண்டாக்கி அதன் மூலமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். ஒரு நிலை வந்து அந்த பாசிவ் ஸ்டேட் வந்து அறுதியான நிலை, அனைத்தையும் கடந்த நிலை என்றோ, அல்லது அந்த செயல்படும் நிலையுடன் இணைந்த நிலை என்றோ இவ்வாறெல்லாம் கூற முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து மைண்டினுடைய ஒரு வேலை. மனம் தன்னுடைய வசதிக்காக இவ்வாறு வகைப்படுத்திக் கொள்கின்றதை ஒழிய உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பிரம்மன் பாசிவ் பிரம்மன் என்றோ ஆக்டிவ் பிரம்மன் என்றோ அவ்வாறு வகைப்படுத்த முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is only one Brahman. அது தன்னுடைய சக்தி முழுவதையும் ஒரு சேமிக்கப்பட்ட நிலையில்
வைத்துக் கொள்கின்றது. எந்த நிலையில் செயல்படாத நிலை என்று நாம் கூறுகின்றோமோ அந்த நிலையில் தன் சக்தி முழுவதையும் சேமிக்கப்பட்ட நிலையில் அதை வைத்துக் கொள்கின்றது. அந்த சக்தியை செயல்பாடுகளின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்துகின்றது. அவ்வளவுதான். இது இரு முனைகள், அவ்வளவுதான். ஒரே அமைப்பினுடைய ஒரு அம்சத்தினுடைய இரு முனைகள் தான் அது. They are two poles of one being. செயல்பாட்டிற்காக அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டுமே இரு வகையான சக்திகள். ஒன்று பாசிவ் பவர், மற்றொன்று ஆக்டிவ் பவர். அப்பதான் சிருஷ்டி இங்க சாத்தியமாகும். சிருஷ்டி வெறும் ஆக்டிவ் பவர் மாத்திரம் இருந்ததுன்னா பத்தாது, சிருஷ்டி பத்தாது. சிருஷ்டிக்கு பின்னாடி ஒரு பாசிவ் பவரும் தேவை. They are necessary for action. அதனால தான் இந்த சாங்கியா பிலாசபியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புருஷா வேறு, பிரகிருதி வேறு. They are entirely different. பிரகிருதி மெக்கானிக்கல், இயந்திர கதியாக செயல்படுவது. புருஷா அந்த பிரகிருத்தியினுடைய இயக்கங்களில் ஈடுபடாமல் தனியே இருப்பது என்று கூறினார்கள். சாங்கியா பிலாசபியில் they make a dichotomy between புருஷா and பிரகிருதி, between அந்த சோல் எலிமெண்ட்டுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அதனுடைய வெளிப்பாட்டிற்கும் நேச்சர் எலிமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்ஷன், வேறுபாட்டை உருவாக்கினார்கள். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? அது தவறு என்று கூறுகின்றார். ரெண்டுமே ஒரே அம்சத்தினுடைய வெளிப்பாடு தான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சக்தி எவ்வாறு வேலை செய்கின்றது என்றால், ஒரு சுற்று வளையம் போல இந்த சக்தியினுடைய இயக்கம் இருக்கின்றது. ஒரு இடத்தில் ஆரம்பிக்கின்றது, ஆரம்பித்து மீண்டும் அதே இடத்திற்கே திரும்பி வருகின்றது. ஒரு சுற்று வளையம், ஒரு சர்க்கியூட். அவ்வாறு தான் அந்த சக்தியினுடைய செயல்பாடும் இருக்கின்றது. அந்த ஆரம்ப நிலையில் என்ன நடைபெறுகின்றது? ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சக்தியினுடைய சேமிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஒரு ரெசர்வேஷன், ஒரு ரிசர்வ் ஆஃப் எனர்ஜி. அந்த நிலையிலிருந்து சக்தி வெளிப்படுகின்றது. அந்த சேமிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சக்தியில், அந்த நிலையிலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு அது தன்னை வெளிப்படுத்துகின்றது. திரும்பவும் அதே நிலைக்கு திரும்புகின்றது. மேலும் வேறொரு அந்த செயல்படும் அந்த வளையத்தில் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ஆகையினால இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு சேமிக்கப்பட்ட நிலையில், சேமித்து வைக்கப்பட்ட நிலையில் இருத்தல், பின்பு செலவழிக்கப்படும் நிலையில் செயல்படுதல், மீண்டும் சேமிக்கப்பட்ட நிலைக்கு திரும்புதல் என்பது ஒரு சுழற்சியாக இங்கே காணப்படுகின்றது. இந்த சுழற்சி தான் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு சுழற்சியாக காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, இது இல்லைன்னா அது இல்லை. சக்தியினுடைய சேகரிப்பு இல்லைன்னா செயல்பட முடியாது. திரும்பவும் அந்த சக்தி மீண்டும் அந்த சேமிக்கப்பட்ட நிலைக்கு திரும்பவில்லை என்றால் எகைன் மீண்டும் செயல்பட முடியாது. ஸோ ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் இயக்கங்கள் தான் என்று குறிப்பிடுகின்றார். எல்லாம் போத் ஆர் காம்ப்ளிமெண்டரி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். The passivity of Brahman is tapas, or concentration of its being dwelling upon itself in a self-absorbed concentration of its immobile energy. The activity is tapas of its being, releasing what it held out of that incubation into mobility and traveling in a million waves of action, dwelling still upon each as it travels and liberating in it the being's truths and potentialities. There too is a concentration of force, but a multiple concentration which seems to us a diffusion. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam.
In the activity, is there a diffusion or concentration? The passivity of Brahman is tapas or concentration of its being. It dwells upon itself in a self-absorbed concentration of its immobile energy. There is an incubation of energy in that self-absorbed state. The activity is tapas of its being, releasing what it held out of that incubation into mobility. It travels in a million waves of action. Yet it dwells still upon each wave of action as it travels. It liberates in each action the being's truths and potentialities. In its million waves of action, also there is a concentration of force. But there is a multiple concentration which seems to us a diffusion. Thank you, sir. தேங்க்யூ. இந்த இறைசக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதனுடைய ஆதி நிலையில எவ்வாறு இருக்கின்றதோ அதே போலத்தான் இறுதி நிலையிலும் இருக்கின்றது. இதைதான் புரிந்து கொள்ளணும். அதனுடைய ஆதி நிலையில் எப்படி இருக்கின்றதோ அதே போலத்தான் இறுதி நிலையிலும் இருக்கின்றது. இறுதி நிலையில் காணக்கூடிய இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து சக்திகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்வைக்கு பார்ப்பதற்கு எல்லாமே ஒரு குருட்டுத்தனமான செயல்பாடுகளாகவும் இயந்திர கதியாக இயற்கையின் சக்திகளாக இயற்கையினுடைய சக்தியினுடைய செயல்பாடுகளாகவும் காணப்படுகின்றன. ஆனால் அப்படி இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சக்தியினுடைய செயல்பாட்டின் இருக்கக்கூடிய அந்த கடைசி நிலை, அந்த செயல்பாட்டினுடைய வெளிப்பாட்டினுடைய கடைசி நிலை, அந்த நிலையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதி நிலையில எப்படி அந்த 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 பிரமிக் கான்சியஸ்னஸ் அந்த நிலையில எப்படி இருக்கின்றதோ, எந்த குவிப்பு இருக்கின்றதோ அதே அந்த சக்தியினுடைய குவிப்பு தான் இறுதி நிலையிலும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சக்தியினுடைய வெளிப்பாடுகளின் மூலமாக அந்த இறை சக்தி முழுவதுமாக ஒன்றுமில்லாமல் போய்விடுவதில்லை. நோ செல்ஃப் எக்ஸாஷன் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால தான் என்ன பகவான் குறிப்பிடுகின்றார், எப்படி பகவான் குறிப்பிடுகின்றார், ஒரு பக்கம் கான்சென்ட்ரேஷன், அந்த பாசிவ் ஸ்டேட்ல இறைசக்தி குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. மறுபக்கம் அந்த சிருஷ்டியின் மூலமாகவும் செயல்பாடுகளின் மூலமாகவும் எங்கும் பரப்பப்பட்ட நிலையில் இருக்கின்றது. டிஃப்யூஷன். உண்மையிலே டிஃப்யூஷன் அப்படி என்றால் டிஃப்யூஷன் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று தன்னை முழுவதுமாக அனைத்து இடத்திலும் வியாபித்துக் கொள்வது, இதுதான் டிஃப்யூஷன். கான்சென்ட்ரேஷன் என்றால் ஒரு இடத்தில் தன்னை முழுவதுமாக குவித்துக் கொள்வது, ஒருமுகப்படுத்திக் கொள்வது. இது ரெண்டும் வெவ்வேறான விஷயங்களா என்றால் பகவான் இல்லை என்று கூறுகின்றார். ஆதி நிலையான கான்சென்ட்ரேஷன் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போலத்தான் எதை நாம் டிஃப்யூஷன், அதாவது எங்கும் பரவியுள்ள நிலை என்று கூறுகின்றோமோ அந்த நிலையிலும் ஒவ்வொரு புள்ளியாக எடுத்துக்கொண்டால் அந்த புள்ளியில ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறார். பாசிவிட்டி ஆஃப் பிரம்மன் அப்படிங்கிறது அந்த தபஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் பீயிங். அது தன்னைத்தானே தனக்குள்ளேயே மூழ்கி முழு சக்தியும் தன்னுள் குவித்து கொண்டு ஒரு அசைவற்ற நிலையில் சக்தியை தன்னுள் வைத்துக்கொண்டு அந்த நிலையில் இருக்கின்றது. இந்த இடத்துல என்ன நடைபெறுகின்றது? இதனுடைய ஆதி நிலையில என்ன நடைபெறுகின்றது? இன்குபேஷன் ஆஃப் எனர்ஜி. எப்படி நம்ம ஒரு கோழி முட்டையை அடைகாக்கின்றதோ ஒரு பறவை, அதே போல் அந்த இடத்துல அந்த இன்குபேஷன் ஆஃப் எனர்ஜி, சக்தியை அந்த இடத்துல குவித்துக் கொள்கின்றது. தன்னைத்தானே தனக்குள்ளே ஆழ்ந்த நிலையில் அந்த சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. அதே போல இந்த ஆக்டிவிட்டியில் என்ன நடைபெறுகின்றது என்றால் அவ்வாறு குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த சக்தி வெளிப்படுத்தப்படுகின்றது. இம்மொபைலா இருக்கக்கூடியது மொபைலாக வெளிப்படுகின்றது. அவ்வாறு வெளிப்படும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? இட் டிராவல்ஸ் இன் a million waves of action அப்படிங்கிறார். எண்ணற்ற நிலையில அதனுடைய அலைகளாக அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கின்றோம்.
பிரபஞ்சத்துல செயல்பாடுகள் எப்படி நடைபெறுகின்றது? எண்ணற்ற செயல்பாட்டு அலைகளாகத்தான் இங்க நம்ம சக்தியினுடைய செயல்பாடு நடைபெறுகின்றது. ஒவ்வொரு அலையையும் எடுத்துக்கொண்டால் அந்த அலைக்குள் அந்த ஆதி நிலையில் எவ்வாறு அந்த சக்தி குவித்த நிலையில் காணப்படுகின்றதோ அதே நிலையில் இருக்கின்றது. It dwells still upon each wave of action as it travels என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இருக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அதனுடைய உண்மையான அம்சங்களும் சாத்தியக்கூறுகளும் அங்கு விடுவிக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It liberates in each action the being's truths and potentialities என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாட்டிலையும் ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு என்று பகவான். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, எதுவுமே இந்த உலகத்துல நம்ம ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஆக்ஷன் என்று நம்ம சொல்ல முடியாது. எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எதை நம்ம ரொம்ப எதுவுமே இல்லை அப்படின்னு நிலையில கூட அங்க ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறார். இட் லிபரேட்ஸ். பகவான் என்ன கூறுகின்றார்? ரொம்ப அற்புதமான ஒரு வரியை பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். dwelling still upon each as it travels and liberating in it the being's truths and potentialities அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே there is a divine manifestation. அந்த இடத்துல the divine truth, அதில் இருக்கக்கூடிய divine potentialities எல்லாம் அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மில்லியன் வேவ்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அங்கு என்ன காணப்படுகின்றது? அங்கேயும் சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது என்றார். there is a concentration of force. எப்படி அந்த ஆதி நிலையில ஒரே இடத்துல பார்க்கிறோம் கான்சென்ட்ரேஷன் பார்க்கிறோம், இங்க மல்டிபிள் கான்சென்ட்ரேஷன் பார்க்கிறோம். அதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். அங்கேயும் தபஸ் இருக்கு, இங்கேயும் தபஸ் இருக்கு அப்படிங்கிறார். there is a multiple concentration which seems to us a diffusion. பார்ப்பதற்கு டிஃப்யூஷன் மாதிரி இருக்கு, பட் there is concentration என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போலாம். But it is not really a diffusion, but a deploying. Brahman does not cast its energy out of itself to be lost in some unreal exterior void, but keeps it at work within its being, conserving it unabridged and undiminished in all its continual process of conversion and transmutation. The passivity is a great conservation of Shakti, of tapas supporting a manifold initiation of movement and transmutation into forms and happenings. The activity is a conservation of Shakti, of tapas in the movement and transmutation. As in ourselves, so in Brahman, both are relative to each other, both simultaneously coexist, pole and pole in the action of one existence. Thank you, sir. Thank you. சார் இதுக்கு முந்தின நான் அந்த இதில் படிக்கும் பொழுது ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும் ப்ளீஸ். சொல்லுங்க மேடம், எது சொன்னோம்? இல்லை இதுக்கு முந்தின இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது பகவான் குறிப்பிட்டு இங்கே சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க, நான் புக்கில் மார்க் பண்ணிக்கணும், அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன். எஸ், என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் ஒரு நீண்ட சென்டென்ஸா இருக்கு. அதனுடைய செகண்ட் போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சென்டென்ஸை நான் படிக்கிறேன் மீண்டும். சரி சார், தேங்க்யூ சார். அந்த சென்டென்ஸ் செமிகோலனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கின்றது. ஒரு சென்டென்ஸோட இரண்டாவது பகுதி. அந்த போன இதுல படிச்சதுல அந்த முழு இதுவே ஒரே சென்டென்ஸ் தான். அதுல செமிகோலனுக்கு அப்புறம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுலயும் அந்த கடைசியில கமாக்கு அப்புறம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் படிக்கிறேன் அதை. The activity is tapas of its being. அந்த நடுப்புற ஆரம்பிக்குது அந்த லைன்.
The சரி. activity is tapas of its being, releasing what it held out of that incubation into mobility and traveling in a million waves of action. இப்போ சக்தி வந்து பரம்பொருள் வந்து இந்த வெளிப்பாட்டின் மூலம் சிருஷ்டியை உருவாக்கி தன்னை பல்வேறு ரூபங்களில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பல்வேறு செயல்பாடுகள், எண்ணற்ற செயல்பாடுகள், அதைத்தான் பகவான் மில்லியன் வேவ்ஸ் ஆஃப் ஆக்ஷன், எண்ணற்ற செயல்பாட்டு அலைகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இப்போ அடுத்து வர சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். dwelling still, அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக கூட dwelling still upon each, ஒவ்வொரு அந்த செயல்பாட்டு அலை நம்ம பார்த்தோம், மில்லியன் வேவ்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஒவ்வொரு செயல்பாட்டு அலை, மில்லியன் வேவ்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாடு, சின்ன சின்ன வெளிப்பாடு, dwelling still upon each, அதன் உள்ளே அந்த பரம்பொருள் இருக்கின்றது. dwelling still upon each as it travels, அந்த தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுதே ஒவ்வொன்றினுள்ளும் அது தன்னை இருத்திக் கொள்கின்றது. இருத்திக் கொள்வது மாத்திரமல்ல, லிபரேட்டிங் இன் இட், அந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் லிபரேட்டிங் இன் இட் த பீயிங்ஸ் ட்ரூத்ஸ் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டிஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட்டை அது வெளிப்படுத்துது. இட் பீயிங்ஸ் ட்ரூத்ஸ் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டிஸ். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ட்ரூத் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டி, இந்த இறை அம்சத்தினை அது வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். பீயிங்ஸ் ட்ரூத்ஸ் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டிஸ், இந்த நிலையிலும் எது காணப்படுகின்றது, அதுதான் முக்கியமான சென்டென்ஸ். சின்ன இதுல கூட there is a divine manifestation அப்படிங்கிறார். அது உள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடியதை லிபரேட் பண்ணுது, அப்படியே விடுவிக்குது. அப்படியே அந்த இறை அம்சத்தை உள்ள அந்த சின்ன இதுல கூட அதுல ஏதோ ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட் அதுல இருந்து வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். லிபரேட்டிங் இன் இட் தி பீயிங்ஸ் ட்ரூத்ஸ் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டிஸ் என்று கூறுகின்றார். அப்போ ஒரு டவுட் இங்க வருது சார். அப்போ ஒருத்தன் வந்து ஒரு தகாத செயல் செய்யறான்னு சொன்னா, அப்போ அதுலயுமா வந்து டிவைனுடைய ஆக்ஷன் இருக்கு, டிவைனுடைய இந்த பொட்டன்ஷியாலிட்டி அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது புரியல. அது ஏன்னா அது பட் அக்கார்டிங் டு எத்திக்ஸோ இதுலபடி தான் வந்து அது கெட்ட செயல் நல்ல செயல் அப்படின்லாம் சொல்றோம், அதுவும் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு உயிரை ஒருத்தன் எடுக்கிறான்னு சொன்னான்னா அதுல எப்படி வந்து டிவைனுடைய ஆக்ஷன் இருக்க முடியும், அல்ல அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டி எப்படி வெளிப்படுறதுன்னு யூகிக்க முடியல சார். அது நம்ம மனசுக்கும் அந்த அறிவுக்கும் எட்டலை அது. ஆனா அதுக்கு பின்னால இருக்கலாம், ஆனா எட்ட மாட்டேன்றது. அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி வருது. அது பகவான் வேற எந்த இடத்துலயாவது, அதாவது நம்ம சொசைட்டி சமுதாயத்துல வந்து சமுதாயம் செயல்படணும் அப்படின்னா சில ஒழுக்க நெறிகள், மாரல் பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கோம், எத்திக்ஸ் வச்சிருக்கோம், தார்மீக நெறிகளை நம்ம வகுத்து இருக்கின்றோம். சமுதாயம் வந்து ஒழுங்கான முறையில செயல்படணும் அப்படிங்கிறது தார்மீக நெறிகளை நம்ம வைத்திருக்கின்றோம் இல்லையா? தார்மீக நெறிகளை வைத்து கொண்டு அதன்படிதான் சமுதாயம் செயல்படுகின்றது. ஆனா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையில தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில நம்ம டிவைனை வந்து நம்மளுடைய அந்த அளவுகோல்ல நம்ம எடை போட முடியாது இல்லையா? இப்ப அப்படி பார்க்க போனா பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம லைஃப் டிவைன்லயே பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் டிவைன்ல ஆரம்பத்துல டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல என்ன கூறுகின்றார், நிறைய விஷயத்துல ரொம்ப இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நம்மளுடைய தார்மீக நெறிகளுக்கு வந்து புறம்பாக இருக்கின்றது, எவ்வளவோ அநீதிகள் நடைபெறுகின்றன. அதே சமயத்தில் எல்லாமே இங்கே காணப்படுவது எல்லாமே இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான் என்று கூறுகின்றோம். அப்படி என்றால் அந்த டிவைனை வந்து நம்ம அன்எத்திக்கல் என்று கூறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பகவான் கேட்கின்றார். இப்போ இங்கே கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே வைத்தோம் என்றால்
ஒரு தவறான செயலுக்கு பின்னாலேயும் இறைசக்தி இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் டிவைனினுடைய செயல்பாட்டை நம்ம அன்எத்திக்கல், இம்மாரல் என்று குற்றவாளி கொண்டில் ஏற்றி நாம் தண்டிக்கலாமா என்கின்ற whether the divine can be convicted of a crime என்று பகவான் கேட்கின்றார், அங்கேயும் கேட்கின்றார். அப்பொழுது அதே கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்தது கூறுகின்றார், இந்த தார்மீக நெறி, அதாவது தார்மீக நெறி நம்மளுடைய லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அது அவசியம். எல்லாமே வந்து நம்மளுடைய லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அது அவசியம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கட்டாயம் இருந்தாக வேண்டும். தார்மீக ஒரு நாடு, ஒரு சமுதாயம், ஒரு தனி மனிதன் ஏதோ ஒரு தார்மீக நெறிக்கு உட்பட்டு தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு வருகின்றது. அது அவசியம். ஆனால் அந்த தார்மீக நெறியின் அடிப்படையில் டிவைன் ஆக்ஷன் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. The divine action வந்து இட் இஸ் பியாண்ட் ஆல் தட். அந்த டிவைன் ஆக்ஷன்ல வந்து இதெல்லாம் கடந்த நிலையில செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு. நம்ம தார்மீக நெறிகளை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அதை எடை போட முடியாது. தார்மீக நெறிகள் மனுஷனுக்கு மாத்திரம்தான். மனுஷனுக்கு மாத்திரம்தான் அது. மனுஷனுக்கு மாத்திரம்தான். அதுக்காக வந்து எஸ் இல்ல, அதுக்காக வந்து இந்த சொசைட்டி வந்து ஸ்மூதா ரன் பண்ணணுன்றதுக்காக தான் இது எல்லாமே ஏற்படுத்தியது. அதனால இது வந்து ஹியூமனிட்டிக்காக வந்ததுதானே ஒழிய டிவைனுக்காக இது வந்து கட்டுப்படுத்தாது. ஏன்னா டிவைனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது எனி ஆக்ஷன் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் இஸ் டிவைன். அப்படித்தான் இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிய வருது. அதானே, அந்த அடிப்படையில் தானே கீதையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோரி வார், ஒரு எண்ணற்ற உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய such possibilities இருக்கு. பட் ஸ்டில் த டிவைன் had advocated war இல்லையா? டிவைன் had not advocated passivity. அந்த நேரத்தில் வந்து டிவைன் என்ன, டிவைனுடைய அட்வைஸ் எவ்வாறாக இருக்கின்றது? It doesn't matter so many people die in the war, but you have to act. அந்த இடத்துல அதுதானே கோரப்படுகின்றது. அதே சமயம் அர்ஜுனனுடைய பார்வையில பார்த்தோன்னா இது அதர்மமா கருதுகின்றான். டிவைனுடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்தோன்னா இட் இஸ் பியாண்ட் இல்லையா? இல்லையா? அதுதான் நம்மளுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை தான் நம்ம கேட்டு வருகின்றோம். அது பகவத்கீதையில அந்த கருத்து தானே மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றது. தர்மம் அதர்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில தான் இருக்க ஒழிய the divine has its own way of dealing with things which நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக டிவைன் வந்து எந்த விதமான நியதியிலையும் செயல்படலையா எல்லாமே அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லா, பட் we cannot understand. நம்மளுடைய நிலைக்கு அது எட்டாத நிலையில இருக்கின்றது. பட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லா. அதற்கென்றே ஒரு இதுபடிதான் அது செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அது இல்லாம இல்ல, அது அப்படி இல்லை, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா என்றைக்கோ இந்த உலகம் வந்து அழிந்திருக்கும். ஏதோ ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கின்றன. ஆனா நம்முடைய பார்வையில எதை வந்து தார்மீக நெறிகள், ஒழுக்க நெறிகள் என்று கூறுகின்றோமோ அந்த யார்ட் ஸ்டிக்ல அந்த டிவைனுடைய ஆக்ஷன்ஸை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இதைத்தான் பகவான் வந்து நிறைய இடத்துல கூறுகின்றார். இந்த கருத்தை வந்து பகவான் வந்து so many places he is telling. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடக்க முடியாது, டிவைனை வந்து அடக்க முடியாது. அதனுடைய செயல்பாடுகள் வந்து மனித தர்மத்திற்கு, தர்ம நியாயத்திற்கு அப்பாற்பட்டது. அதுதான். ஆமா, அப்பாற்பட்டது. அதுதான் சொல்லலாம், அதுதான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். But the activity is not really a diffusion. It is a deploying. Brahman does not cast its energy out of itself to be lost in some exterior void, but it keeps it at work within its being. It is conserving it unabridged and undiminished in all its continuous process of conversion and transmutation. In other words, there is no diminishing of its energy in its various activities. The passivity is a great conservation of Shakti. It is of tapas, supporting a manifold initiation of movement and transmutation into forms and happenings. The activity is a conservation of Shakti. It is of tapas in the moment
and transmutation. As in ourselves, so in Brahman, both are relative to each other. Both simultaneously coexist, whole and whole in the action of one existence. Thank you, sir. தேங்க்யூ. மேடம் கேட்ட கேள்விக்கு ஒட்டிய பதிலையும் பகவான் வேறொரு இடத்துல கூறியுள்ளார். தார்மீக நெறியினான செயல்பாடு, எத்திக்கல் ஆக்ஷன் அப்படிங்கும் பொழுது அது வந்து பியூர்லி ரிலேட்டிவ் அப்படிங்கிறார் பகவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது மனிதன் வகுத்துள்ள பொதுவான நியதி. உயிர்களை நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிறத வைத்திருக்கின்றோம். அப்கோர்ஸ் அது பொதுவான நியதியாக இருக்கின்றது. இப்போ சில நாட்டில் இருப்பவர்கள் வந்து அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து மாமிச உணர்வை உட்கொண்டு தான் அவர்கள் உயிர் வாழ வேண்டும். மிகவும் குளிரான இடத்துல இருக்கிறவங்களுக்கு, வெப்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. தாவர உணவுகளே போதும். ஸோ அங்கே அந்த யார்ட்ஸ்டிக் அப்ளை ஆகாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் எத்திக்கல். இப்போ விலங்குகளை எடுத்துக்கொள்ளலாம். விலங்குகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மாபெரும் விலங்கான யானை என்பது வெறும் வெஜிடேரியன் தான். அது அதே சமயம் சிங்கம், புலி, நிறைய விலங்குகள் வந்து மற்ற விலங்குகளை இரையாக கொண்டு வாழ்கின்றன. அப்படின்னா எந்த எத்திக்ஸில் வரும்? அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? சப் எத்திக்கல் அப்படிங்கிறார். எத்திக்ஸ் அப்படிங்கிற நிலைக்கு கீழான நிலைகளில் செயல்படுபவை. அப்படின்னா அன்எத்திக்கலாக செயல்படுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? விலங்குகள், சிங்கம் வந்து அன்எத்திக்கல் அனிமல், வேற எலிஃபண்ட் வந்து எத்திக்கல் அனிமல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இயற்கையில் அந்த அமைப்பு இருக்குது. இட் இஸ் பிலோ அந்த எத்திக் அப்படிங்கிற பிளேன் வந்து மனுஷனுக்கு பொருந்தும். சப் எத்திக்கல் அப்படிங்கிறார். அப்புறம் இயற்கையினுடைய பேரழிவு காணப்படுகின்றது. சீற்றங்களில் பேரழிவை காண்கின்றோம். அதை அப்படின்னா இயற்கையை வந்து நம்ம வந்து அன்எத்திக்கல்னு சொல்ல முடியுமா? அது வந்து இன்ஃப்ரா எத்திக்கல் அப்படிங்கிறார் பகவான். அந்த எத்திக்ஸுக்கெல்லாம் அதையும் தாண்டிய நிலையில், கீழான நிலையில் இருப்பது, அதுக்காக அன்எத்திக்கல்னு சொல்ல முடியுமா? அது அப்புறம் டிவைனுடைய ஸ்டேட்டஸ் வந்து சூப்ரா எத்திக்கல் அப்படிங்கிறார். அனைத்தையும் கடந்த நிலை அப்படிங்கிறார். ஸோ என்ன இதை புரிந்து கொள்கின்றோம்? எத்திக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பியூர்லி ரிலேட்டிவ் டேர்ம். அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது இல்லையா? இயற்கையினுடைய பேரழிவை பார்க்கின்றோம். இயற்கையை நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியாது. இல்லை நீ அன்எத்திக்கல் அப்படின்னு ஒரு சிங்கத்தை வந்து நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியாது. அதனால இதெல்லாம் வந்து பியூர்லி ரிலேட்டிவ் அப்படிங்கிறார். பியூர்லி ரிலேட்டிவ் அப்படின்னு தான் பகவான் குறிப்பிடுகின்றார். எஸ். அதே போல இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இதுல செயல்படும் பொழுது ஒவ்வொரு சின்ன முழுவதுமாக செயல்பாட்டிலும் கூட இந்த இறை சக்தி வீணாகி போவதில்லை அப்படிங்கிறார். There is not really a diffusion. செலவழிக்கப்படாத நிலையில இந்த பிரம்மனினுடைய முழு சக்தியும் காணப்படுகின்றது. ஒரு சின்ன ஒரு செயல் எல்லாம் கூட அந்த இறை சக்தி இல்லாமல் போய்விடுவது இல்லை அப்படிங்கிறார். அங்க வந்து இறை சக்தி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாபெரும் வல்லமையுடைய சக்தி ஒரு சின்ன செயலில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இட் இஸ் எ டிப்ளாயிங், அவ்வளவுதான். பிரம்மனுடைய சக்தி வந்து தன்னுடைய ஏதோ வெளிப்படுத்தி எதுவும் ஒன்றுமில்லாத சூன்யத்தில் தன்னை இழக்க முடியாது அப்படிங்கிறார். சூன்யவாதத்தை பகவான் இங்கு மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். சூன்யவாதிகள் என்ன கூறுகின்றார்கள்? எல்லாமே இங்க சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. நத்திங் அப்படிங்கிறாங்க. நிஹிலிசம் அப்படிங்கிறாங்க. புத்திஸ்ட் எதுவுமே இங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறார். Brahman does not cost his energy out of itself to be lost in some exterior void. எதுவுமே ஒன்றுமில்லாத இடத்துல மறைந்து போவதற்காக அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்துவது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். எல்லா இடத்திலுமே தன்னுடைய சக்தியை அது மறைமுகமாக வைத்துக் கொள்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அதனுடைய தொடர்ந்த செயல்பாட்டிலும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சக்தி வந்து எந்த விதமான சிதைவும் இல்லாமல் இருக்கின்றது. அது தொடர்ச்சியான செயல்பாடு, மிகவும் சிறிய செயல்பாடு, எண்ணற்ற செயல்பாடு, எல்லா நிலைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா
அந்த பிரம்மனினுடைய ஒரிஜினல் சக்தி சித் சக்தி எப்படி இருக்கு? அன்அப்ரிட்ஜ்னா எந்த விதமான சுருக்கமும் இல்லாம அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்லயே இருக்கு. அன்டிமினிஷ்ட், எந்த விதமான குறைவும் ஏற்படுத்துவதில்லை. எவ்வளவு சக்தி இருந்தாலும் அது எக்ஸாஸ்ட் ஆகாது அப்படிங்கிற. இன் ஆல் இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்முட்டேஷன். சிருஷ்டியில் என்ன நடைபெறுகின்றது? வெவ்வேறு விதமாக தன்னை அந்த சக்தி வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வெவ்வேறு அமைப்புகளின் மூலமாகவும் தோற்றங்களின் மூலமாகவும் வெளிப்படுத்திக் அவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டாலும் கூட எவ்விதமான ஒரு சிதைவும் அந்த சக்திக்கு அதனுடைய ஆதி நிலையில் ஏற்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நோ டிமினிஷிங் ஆஃப் ஹிஸ் எனர்ஜி. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? பாசிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கிரேட் கன்சர்வேஷன் ஆஃப் சக்தி. அங்கதான் அந்த தபஸ் சப்போர்ட்டிங், அந்த நிலையிலிருந்து தான் வெவ்வேறு இயக்கங்கள் தோன்றுகின்றன, வெவ்வேறு வடிவங்கள் தோன்றுகின்றன, வெவ்வேறு நிகழ்வுகள் தோன்றுகின்றன. இது பாசிவிட்டி. ஆக்டிவிட்டியில் கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ ஏ கன்சர்வேஷன் ஆஃப் சக்தி என்று கூறுகின்றார். செயல்பாட்டிலும் அந்த சக்தி செபிக்க ஒருமுகப்படுத்தி திரட்டி வைக்கப்படுகின்றது. எப்படி அந்த பாசிவ் ஸ்டேட்ல ஒரு தபஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கின்றதோ அதே போல ஆக்டிவ் ஸ்டேட்லையும் தபஸ் இருக்கு அப்படிங்கிறார். இன் மூவ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்முட்டேஷன். இது நம்முடைய நிலையிலும் பொருந்தும், பிரம்மனினுடைய நிலைக்கும் பொருந்தும் என்று குறிப்பிடுகின்றார். ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் பாசிவ் ஸ்டேட் ஒரே சமயத்தில் ஒரு சேர இருப்பவை. both simultaneously coexist, pole and pole in action of one existence என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதன் அடிப்படையில் தான் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கின்றோம், ஒவ்வொரு சமயம் நீங்க ஸ்டெப் பேக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டெப் பேக் உடைய பகவான் ஸ்ரீ அன்னையனுடைய ஒரு தாரக மந்திரமான பின்வாங்கி செயல்படுங்கள், ஸ்டெப் பேக் அப்படிங்கிறோடைய அதுதான். ஆக்ஷன்ல போகும்பொழுது சற்று பின்வாங்கி செயல்பட்டும் பொழுது அந்த பின்னில் இருக்கக்கூடிய அந்த பாசிவ் ஸ்டேட்டோடு நம்ம தொடர்பு கொள்கின்றோம். உங்களுடைய வெளிப்புறத்தில் செயல்பாடு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறாங்க. மதருடைய இதுவே அதான். ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது, ஒன்றை செயல்படும் பொழுது, பேசும்பொழுது, நிதானித்து அது பண்ணும்பொழுது பின்னாடி தான் ஏதோ ஒரு சக்தி நம்ம அதுக்கு காரணமாக இருக்கின்றது. அதனுடன் தொடர்பு கொள்கின்றோம். நம்முடைய செயல் சிறப்பாக அமையும். எது சரியாக செய்ய வேண்டுமோ அதை செய்வோம், சரியாக பேசுவோம், சரியான காரியத்தை செய்வோம் என்று அவசரப்பட்டு டோன்ட் த்ரோ இட்ஸ் யுவர் செல்ஃப் இன்டு ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க மதர். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அன்னையனுடைய கருத்தும் அங்கு அமைகின்றது. இத்துடன் இந்த பேராகிராஃப் 9 முடிவடைகின்றது. நம்ம அடுத்த பேராகிராஃப் அடுத்த செஷனில் பார்ப்போம். வேறு ஏதாவது கருத்து? எஸ் சார், ரங்கராஜன் சார். மேடம் கேட்டதுக்கு மதர் ஒரு இடத்துல சொல்றாங்க சார், இந்த மாதிரி வாலியை மறைஞ்சி நின்று ராமர் தாக்கினார், அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் எல்லாம் போட்டு பேசுறாங்க இல்ல. அப்போ மதர் என்ன சொல்றாங்க, ராமர் இட்ஸ் அ டிவைன் அவதாரம், அதனால ஒரு டிவைன் என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்மளால ஹியூமன் பீயிங்ஸ்னால அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாதுன்னு மதர். எக்ஸாக்ட்லி, நானும் படிச்சிருக்கேன் அது. எஸ் கரெக்ட். அதை டிபேட் பண்றதே தப்பா, அது சரியா தப்பா, ஒரு டிவைன் ஆக்ஷன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க மதர். கரெக்ட். அது ஆக்சுவலா வாலி எதிர்த்தாப்புல யார் சண்டை போட்டாலும் அவளோட பாதிபலம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு வாங்கினான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்படி பண்ணாருன்னு அப்படி எல்லாம் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு. எஸ். டிவைனோட ஆக்ஷன்ல எத்திக்கல், எக்ஸ்ட்ரா எத்திக்கல், நீங்க சொல்ற மாதிரி இன்ஃப்ரா எத்திக்கல், அதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க கூடாது, டிவைனோட பார்க்க முடியாது. எஸ் கரெக்ட். எஸ் மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வராட்சி மேடம். வணக்கம் சார். சார், இந்த பரம்பொருள் எக்ஸிஸ்டன்ஸ் ஏகனா இருக்கும் பொழுதும் சரி, அது சிருஷ்டியில பன்மையா வரும்பொழுது அதோட முழுமைத்தன்மை குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அப்போ அதோட சக்தியும் அதே மாதிரி இப்ப செயல்படுது. தட் இஸ் குவிந்திருக்கும் நிலையிலும் சரி, அது செயல்படும் நிலையிலும் அதோட சக்தி சிதைவில்லாம, அது குறைவில்லாம இருக்கு. அது அதனோட சக்திங்கிறது அதுவும் அதே மாதிரி இருக்குன்னு அப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டுங்களா சார்? ஆமா, உண்மை அதுதான். நம்மளுடைய மேற்புறத்துல அது சக்தியற்ற நிலை, சக்தி ஒரு இல்லாத நிலையில் இருப்பது போல இருந்தாலும் அந்த இடத்துலயும் அந்த டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பகவான் கூறுகின்றார். தேங்க்யூ சார்.
அது எப்படி சார் நம்மளுடைய செயலும் டிவைனுடைய செயலும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? நம்ம வந்து ஒரு லிமிட்டெட் இதுக்குள்ள தான் நம்மளால ஆக்ட் பண்ண முடியுது மனுஷனால. பட் டிவைன் இஸ் ஆக்டிங் அப்பான் ஆல் லெவல்ஸ் இருக்கு. அது எப்படி அது 2ம் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? இல்ல, அது 2 ம். ஒண்ணுன்னு அங்க பகவான் சொல்லல. ஆ. அதாவது எல்லா செயல்பாட்டிற்கும் பின்னாடி வந்து அது டிவைன் இருக்கு. எல்லா செயல்பாட்டிற்கும் பின்னால தெர் இஸ் ஒரு டிவைன் எலிமெண்ட் இருக்கு. ஆமா. அது நம்ம செயல்படும் பொழுது குறுகிய அளவில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆ. அது இது எப்படிங்கிறது நம்ம ஏன்னா எல்லாமே வந்து இந்த டிவைன் சக்தியினுடைய ஒரு செயல்பாடு தான். ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தன்னை லிமிட்டெட் லெவல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இப்போ நீங்க கேட்ட கேள்வி புரிகின்றது. நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கின்றோம். நம்மால அந்த பரம்பொருளுடைய சக்தி ஈடாக செய்ய முடிகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. நிச்சயமா இல்ல. லிமிட்டெட் லெவல்ல தான் பண்றோம் இல்லையா? அது உண்மை. ம். சரி, அப்படி ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த டிவைன் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஒரு அறியாமை என்கின்ற நிலையிலோ இல்லை இயலாமை என்கின்ற நிலையிலோ தன்னை உட்படுத்தி கொண்டு அவ்வாறு செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படிங்கிறார். அதுவும் ஒரு காரணத்திற்காக வேண்டுமென்றே அறியாமை அல்லது இயலாமை அப்படிங்கிற நிலைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு அவ்வாறு செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஆமா இந்த சாப்டர்லயே நம்ம பார்த்தோம் அத. ஆமா. அதுதான் இப்ப நீ கேட்ட கேள்வி புரியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செயல்படுறோம், ஹைலி லிமிட்டட் லெவல்ல செயல்படுறோம். டிவைன் வந்து அன்லிமிட்டெட், இன்ஃபினிட். அதோடைய ஸ்கேல் வந்து இன்ஃபினிட். நம்ம லிமிட்டட் லெவல்ல இக்னோரண்டா செயல்படுறோம். அப்படின்னா நம்ம செயல்பாட்டிற்கும் அந்த டிவைன் நம்ம செயல்பாடு வந்து முற்றிலும் வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு மாயையில நம்ம செய்யறோமா, இதுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு டிவைன் எலிமெண்ட்டுமே சுத்தமா கிடையாதா, டிவைன் வேற எங்கேயோ இருக்கின்றது, நம்மளுடைய செயல்கள் எப்பொழுதுமே அப்படிதான் அறியாமையில் இருக்குமா அப்படின்னா அதுதான் இல்லை அப்படிங்கிறார். எல்லாமே ஒரே சக்தி தான். அந்த ஒரு முனையில வந்து அது முழுவதுமான நிலையில முழுமையான நிலையில இருக்கு. மற்றொரு நிலையில அறியாமை என்கின்ற நிலையில லிமிட்டட் லெவல்ல நம்ம சொல்ற மாதிரி ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில ஒரு இயலாத நிலை போன்ற வெளியில் தோன்றக்கூடிய நிலையில அது செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறார். அது ஏன் அப்படி செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது பரிணாம வளர்ச்சியில எவல்யூஷன்ல இன்கான்சியன்ஸ்ல இருந்து மெல்ல 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 அது வெளிவரும், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது இது ஒரு இடைப்பட்ட நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏன் அப்படி செயல்படுறோம், ஏன் ஒரு மனிதன் வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில செயல்படுகின்றான் என்றால் நம்ம வந்து ஃபுல்லி இவால்வ்டு பீயிங்ஸ் கிடையாது. பரிணாம வளர்ச்சியில நம்மளுடைய பேஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ஸ். அப்புறம் மெல்ல 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 வந்து நம்ம பரிணாம வளர்ச்சியில் வெவ்வேறு நிலைகளை கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். தற்பொழுது உள்ள நிலையில லிமிட்டெட் நிலையில அறியாமையில செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை வந்து ஒரு இடைப்பட்ட நிலை. இதுவும் பரம்பொருள் வேண்டுமென்றே தன்னை உருவாக்கி கொண்ட நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு நிலை என்று குறிப்பிடுகின்றார். இப்ப திருப்பி அதே கொஸ்டின் வருது. அதாவது அப்படின்னா இந்த லிமிட்டெட் எல்லைக்குள்ள நான் செய்யறது வந்து சரியான காரியம் தானேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து வாதம் பண்ணலாம் இல்லையா? திருப்பி என்னுடைய அதே பழைய கொஸ்டின் இல்ல, என்னுடைய பழைய கொஸ்டினே இங்க வருது. அதாவது இந்த மாதிரி நான் லிமிட்டெட் இதுக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து வாதம் பண்ணலாம் இல்லையா? நான் அவனை அடிச்சதோ இல்ல அவனை கொலை பண்ணினதோ இல்ல அவனுடைய சொத்தை பறிச்சதோ என்னுடைய லிமிட்டெட் இதுக்குள்ள இருந்து நான் செயல்பட்டதுனால தான், அதுவும் டிவைனுடைய ஆக்ஷன் தான் அப்படின்னு அவன் வாதம் பண்ணலாம் இல்லையா? ஹி கேன் ஜஸ்டிஃபை ஹிஸ் ஆக்ஷன். அப்படியும் வருது இல்லையா? இல்லையே, நம்ம அந்த லிமிட்டெட் எல்லையில இருந்து கொண்டே நம்ம அதன் அடிப்படை அந்த லிமிட்டெட் ஒரு பக்கம் அதே அந்த லிமிட்டெட் எல்லையில இருந்து கொண்டே அதற்குட்பட்ட நியதிகளையும் நம்ம ஒரு பக்கம் வகுத்திருக்கின்றோமே. நீங்க சொல்றதுக்கு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் கூட அதே லிமிட்டெட் லெவல்ல இருக்கக்கூடிய சக மனிதர்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு தார்மீக நெறியை வகுத்திருக்கின்றோம். அதன்படிதான் நம்ம செயல்படணும் இல்லையா? நம்ம வந்து டிவைன் நியதிப்படி செயல்படல. நம்ம போன்றே சக மனிதர்களை வைத்துக்கொண்டு அதே ஒரு லிமிட்டெட் லெவல்ல செயல்படக்கூடிய மனிதர்களை வைத்துக்கொண்டே சமுதாயத்திற்கென்றே ஒரு விதிகளை நாம் வகுத்திருக்கின்றோம்.
அதன்படிதான் நான் ஒவ்வொருவரும் செயல்படணும் இல்லையா? அப்ப ஆமா ஆமா இல்லையா? ஆமா அதே அப்படித்தானே ஒருத்தன் அர்த்தமாகும். எஸ் 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 அந்த மாதிரி அவனுடைய வாதத்தை நம்மளால திருப்ப முடியும். இப்ப நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா என்கிட்ட பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான்ல, உன்னை போலதான் நானும் லிமிட்டடா தான் செயல் பண்றேன், பட் இதுதான் சரி, எனக்கு உன்னுடைய செயல் என்ன பாதிக்குது இல்லையா அப்படின்னு கேட்பான்ல அவன். அதுக்காக தார்மீக நெறிகளை வைத்துள்ளோம். அதான் இந்த இடத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிற கதை ஞாபகத்துக்கு வருது. எல்லாமே பிரம்மம்னு சொல்லிட்டு ஒருத்தன் யானை வர்ற வழியே யானையில வரும், மதம் பிடிச்ச யானை வரும்போது யானை பாகம் சொல்றான் நகருன்னு சொல்லிட்டு, இல்ல அதுவும் பிரம்மம் நானும் பிரம்மம் அப்படின்னும் பொழுது குருகிட்ட போய் சொல்றான், நான் அந்த மாதிரி நின்னே என்னை தூக்கி போட்டுறது காயத்தோட வந்துக்கன்னு சொல்லும் பொழுது அப்ப குரு சொல்றாரு இல்லையா, அவங்க யானை மேல இருந்த பாகனும் பிரம்மம் தானே, அந்த பிரம்மம் சொன்னதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாதிரி உண்மைதான். புரியுது. அதுக்குதான் வந்து பகவான் என்ன கூறினார், எல்லாம் இனி இந்த சிஸ்டம், அதாவது கிரியேட்டட் சிஸ்டம்ஸ் மூலமாக மனிதனுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறார். ஒன்லி பை சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். நம்ம வந்து ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போனோம் அப்படின்னா இங்க கரெக்டா செயல்பட ஆரம்பிச்சிரும். as long as we live in the system, எக்ஸ்டர்னலா என்னதான் நீங்க அமைப்புகள் ஒரு சிஸ்டம்ஸ், ஒரு சோசியலிசமோ ஒரு டெமோக்ரஸியோ ஒரு சிஸ்டம்ஸ் மூலம் வைக்கிறதெல்லாம் அது மூலமா ஒரு நிரந்தர தீர்வு வந்து மனித குலத்திற்கு கிடைக்காது. only by bringing about a change of consciousness will give solution to all the human problems அப்படிங்கிறார். அதுதான் வழி அப்படிங்கிறார். What is required is a change of consciousness. இந்த இடத்துலதான் பகவானுடைய பூர்ண யோகம் வருது. அப்ளை ஆகுது இந்த இடத்துலதான். நிச்சயமாக நம்ம வந்து இது மாதிரி அறியாமல் இருக்கோம் அப்படின்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த ஹையர் இதோட போய் மெர்ஜ் ஆக முடியாது. இந்த நிலையில இருந்து கொண்டு எப்படி நம்ம இதை ரிசால்வ் பண்றது, எப்படி நம்ம ஒரு ஹையர் இதுல நம்மளுடைய இயக்கத்தை லிமிட்டட் இதுல இருந்து அன்லிமிட்டட் இதுல எப்படி நம்ம இயங்குறது, அதுதான் இங்க முக்கியம். மொழிய இது லிமிட்டட்ல தான் இருப்போம், அறியாமையில் தான் செயல்படுவோம், அதனால இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், இதில் இருந்து நாம் விடுவித்து கொண்டு அந்த ஹையர் லெவலோட போய் அங்கே மெர்ஜ் ஆயிடுவோம் அப்படிங்கிறது சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறார். பிகாஸ் இந்த உலகம் will remain as it is. கரெக்ட், புரியுது சார், ரொம்ப தெளிவா இருக்கு. தேங்க்யூ சார். அசோகன் சார். ஆமா சார், அது எனக்கு அவங்க கேட்ட போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கிரைம் பண்றவன் வந்து அவன் கான்சியஸா பண்றான்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அந்த மாதிரி அவனுடைய ஆங்கிள் இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அப்கோர்ஸ் நீங்க அதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தீங்க. ஏன்னா நம்ம அதுக்குள்ள இந்த பிசிக்கல் லாஸ் இருக்கு, நம்ம இந்த சோசியல் லாஸ் இருக்கு, அதனால அதுபடி அது பண்ண முடியாது. ஆனா முதலாவது அந்த அபினிஷியோ அவனோட செயல்கிறது வந்து அந்த மாதிரி இதுதான் அவன் பண்ணலையே, இதுவும் டிவைன் தான் அப்படின்னு அவன் நினைச்சு பண்ணலையே. அது இட் இஸ் நாட் லைக் தட் இல்லையா. டிவைன் இஸ் ஆக்டிங் த்ரூ ஹிம், அவ்வளவுதானே, அப்படித்தானே எடுத்துக்கணும். அதை ஜஸ்டிஃபை பண்றதுங்கிறது கொஸ்டினே இல்லையா சார்? அவங்க தானே கேட்டாங்க. இல்ல அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் லிமிட்டெட் அறிவில் லிமிட்டெட் இதுல செயல்படுகின்றேன், அதனால நான் என்னால் அப்படித்தான் செயல்பட முடியும், அது நியாயம் தானே. நான் ஒரு டிவைனுடைய ஃபுல் நாலேஜில் நான் செயல்பட்டால் அவ்வாறு செயல்பட்டிருக்க மாட்டேன். இப்போ இருக்கிற லிமிட்டெட் நாலேஜ் அட் மை கமாண்ட் ஐ குட் நாட் ஹவ் ஆக்டட் அதர்வைஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை சொல்ல முடியும் இல்லையா. இப்போ நான் தப்பு செஞ்சுட்டு நான் என்னுடைய லிமிட்டட் நாலேஜில் இப்படி தான் செயல்பட முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுதான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, one can justify one's crime by pleading that I have a limited knowledge at my command. Naturally, I could not have behaved otherwise. வேற எது மாதிரி என்னால் பிஹேவ் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் அது ஒன்றை போல லிமிட்டட் நாலேஜ் இருக்கவன் தானே இங்கே சோஷியல் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் வகுத்திருக்கிறாங்க இல்லையா. we have to abide by that. இல்லையா, நம்ம டிவைன் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இங்க செயல்படுறது மனிதன் அமைத்த விதிகள். as long as we live in this world, we have to abide by the social laws and customs.
அதை நம்ம மீற முடியாது இல்லையா? யூ கான் ஜஸ்டிஃபை யுவர் ஆக்ஷன் அந்த இடத்துல. அந்த ஜஸ்டிஃபைங்கிற கொஸ்டினே இல்ல. பட் அதான் அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க கேட்டபோது அந்த மாதிரி ஒரு இதுவே அவங்கிட்ட அப்படி ஒரு ஸ்டான்ஸே வர முடியாதேன்னு நான் நினைச்சேன். இல்ல அவங்க ஒரு வாதத்துக்காக சொன்னாங்க. அது மாதிரி நோபடி கேன் சே. பட் அவங்க வந்து ஒரு சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டிக்காக அவங்க அதை கேட்டாங்க. அவங்க அது மாதிரி நோபடி கேன் சே தட் பிகாஸ் as long as we are human being, நான் இப்போ என்னுடைய லிமிட்டட் இதில் என்னென்ன இருக்கோ அதுக்குள்ள தான் நான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன அப்ளிகபிளோ அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். நம்ம எல்லாருமே நடக்கிறோம். ஆமாம். ஓகே சார். அட் த சேம் டைம் நான் என்னுடைய கான்சியஸ்னஸ் லெவல்ல நான் எப்படி இவால்வ் ஆகி வரேன்றதை பொறுத்து என்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போறது இல்லையா சார்? நிச்சயமாக மாறும். Yes, I'm growing I'm growing out of my ignorance னு வருது இல்லையா? ஸோ அப்ப அந்த பாசிபிலிட்டியும் வருது. இந்த சேம் ஹியூமன் பீயிங் அவனுடைய எவல்யூஷன்ல வந்து கான்சியஸ்னஸ் உயரும் போது he can come out of its ignorance and grow towards the divine அப்படின்றது இங்க வருது இல்லையா? நிச்சயமாக. இது குறித்த மதருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்றாங்க. மதர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல். மதருடைய ரைட்டிங்ஸ் ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் வந்துட்டோம். எனக்கு வந்து எனக்குடைய இன்னர் கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது மூலமாக தான் நடக்கிறேன். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். மதர் என்ன சொல்றாங்க, நீ என்னதான் அப்படிலாம் சொல்லலாம், இன்னர் கைடன்ஸ் கிடைக்கும், நோ டவுட் இன்னர் கைடன்ஸ் கிடைக்கும். ஆனால் உன்னுடைய அறிவை வந்து நீ புறக்கணிக்காதீர்கள் என்று கூறுகின்றார்கள். டோன்ட் இக்னோர் யுவர் ரீசன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் ஏன் புறக்கணிக்க கூடாது அப்படின்னா, டில் உங்களுடைய சைக்கிக் கைடன்ஸ் வந்து ஃபுல்லா till it governs completely all your actions, please go by your reason அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க ரீசனை வந்து புறக்கணிச்சுன்னா முட்டாள் மாதிரி you will behave foolishly அப்படிங்கிறாங்க. Don't do that unless your psychic being becomes fully active. Unless your psychic being completely governs all your actions, don't ignore your reason. அதுதான் என்ன சொல்றாங்க, ரீசன் இருக்கணும். until the psychic governance வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் one should not ignore the reason அப்படிங்கிறாங்க. அறிவு மனிதனுக்கு தேவை. ஏன்னா that is also a part of the evolutionary aspect. The entire evolutionல human reason அப்படிங்கிறது டிவைனுடைய பிளான்ல ஒரு ரீசன். அதை நீங்க வந்து you can't ignore it. இந்த கருத்தையும் சொல்றாங்க, மதர் சொல்றாங்க. நம்ம ஹையர் கான்சியஸ் போனா then you will be abiding by the higher consciousness. Till such time you should not ignore your reason அப்படிங்கிறாங்க. அறிவை வந்து புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சின்ன கொஸ்டின் சார், சாரி. அதாவது இப்ப இந்த நம்ம படிக்கணும் இல்லையா, 7, 8, 9 என்ற 2 இதெல்லாம், இதுல வந்து இதுக்கும் இந்த ஆரிஜின் ஆஃப் தி இக்னரன்ஸுக்கும் எப்படி பகவான் சம்மந்தப்படுத்தியிருக்காரு? ஏன்னா நம்ம வந்து முதல்ல படிக்கும் பொழுதுலாம் ஆரிஜின் ஆஃப் இக்னரன்ஸ் கரெக்டா தெரிஞ்சது. இப்போ இந்த கிட்டத்தட்ட 5வது பேராகிராஃப்ல இருந்தே வந்து கொஞ்சம் அது தெரியாத மாதிரி எனக்கு புரியல. அதுதான் பகவானுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கே அப்படிதான். அது எங்கெங்கயோ அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். பார்த்தா கடைசியில வந்து அந்த லிங்க் பண்ணி நமக்கு பொருந்தும். இப்போ நம்ம ஜிக்ஸா பசில்ல வந்து கடைசியில பொருத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு பிக்சர் வரும்ல. ஜிக்ஸா பசில்ல தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. எல்லாத்தையும் பசில்ல வந்து ஒன்னா சேர்த்தோம்னா ஒரு பிக்சர் கிடைக்குது இல்ல. அதே போல எதுக்காக கூறுகின்றார் என்றால், அதோட என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த இக்னோரன்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து இங்க செயல்பட்டு இக்னோரன்ஸாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த ஆக்டிவா செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம எல்லாம் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில காணப்படுகின்றோம் இல்லையா? உலகத்துல வந்து செயல்பாடு இருக்கின்றது. இந்த செயல்படும் நிலையில தான் நம்ம எல்லாம் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்.
இருக்கும். இதுக்கு ஆமா பின்னால ஆமா. இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பாசிவ் ஸ்டேட் அப்படிங்கிறார். ஓ அதைத்தான் கொண்டு போறார். ஓ புரியுதா ம். உங்களுக்கு? இது நம்ம புரியுது சார், இக்னோரண்டா இருந்தாலும் புரியுது அதுக்கு சார், பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. புரியுது சார், புரியுது. அதுக்கு தான் கொண்டு போறாரு. அது படிக்க படிக்க புரியும் நம்மளுக்கு. ஓகே, அதுதான் தேங்க்யூ அர்த்தம். சார். நம்ம இருக்கக்கூடிய நிலையில பின்னாடி என்ன இருக்கு, பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும்ல. இப்ப நம்ம ஆமா. அறியாமலே செயல்படுறோம். அந்த ம் செயல்பாட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. ஒட்டுமொத்த ம் அறியாமையில நம்ம செயல்படல. ஏதோ ஒரு இடைப்பட்ட நிலை இது. ம். ஒரு ஃபுல் இதுல வந்து அந்த முழு இது வெளிப்படும் அப்படிங்கிறார். அது பின்னாடி தேங்க்யூ சார். பகவான் கூறுகின்றார். அதுதான் ம். உண்மை. சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எஸ் மேடம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இப்போ அந்த ரீசன்ஸ் வந்து புறக்கணிக்க கூடாது, அதுல வந்து மெசேஜ் இருக்குன்னு பகவான் மதர் சொல்றாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா சார், அந்த கருத்துக்கள் இப்போ அது ஆமா. அது குறித்து பகவான் வந்து சீக்ரெட் நாலேஜ்ல சொல்ற மாதிரி வரிகள் வருதுங்க சார், படிக்கலாங்களா? படிங்க மேடம் ப்ளீஸ். தேங்க்யூ சார். Book 1, Canto 4, page number 55. When darkness deepens straggling the earth's breast, and man's corporeal mind is the only lamp, as a thief's in the night shall be the coward tread of one who steps unseen into his house. A voice ill-heard shall speak, the soul obey. A power into mind's inner chamber steal. A charm and sweetness open life's closed doors, and beauty conquer the resisting world. The truth light, அது கேப்ஸ்ல கொடுத்திருக்கார் சார். The truth light capture nature by surprise. A stealth of God compel the heart to bliss, and earth grow unexpectedly divine. Thank you sir. இல்ல, இங்க சொல்றது வேற. இங்க சொல்றது என்னன்னா, ஈவன் அந்த டார்க்னஸ்ல கூட ஒரு டிவைன் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இங்க சொல்ற அர்த்தம் வேற. பகவான் சொல்ற அர்த்தம் என்னன்னா, ஈவன் அது மாதிரி ஒரு இதுல கூட அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அந்த இடத்துல. ஓகேங்க சார், அதுதான் மீனிங் அங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. We can close the session. Thank you.